வேலூர் கழகம். வேலூர் கழகம். வேலூர் முட்டின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல என்னது? வேலூர் மூட்டினி. வேலூர் முட்டின்னு சொல்லுவாங்க. இது வேறுபடியா நம்ம சரி. வேலூர் மூட் எந்த வருஷம் நடந்திருக்கணும் அப்படின்னா 1806. 1806. ப்ரீவியஸ் கிளாஸ் வீடியோலாம் வாங்கி பார்த்தீங்களா? ப்ரீவியஸாக கிளாஸ் வீடியோலாம் பாருங்க. இல்லை நீங்கள் கேட்கணும், என்ன கிளாஸ் நடந்துச்சு, நேற்று நடந்திருக்கோம் ஒரு கிளாஸு, அது மாதிரி நடந்திருக்கோம், கேட்டு வாங்கிக்கோங்க. அப்படின்னு பார்த்துருக்கேன். இந்த கிளர்ச்சி அப்படிங்கிறது 1755 ஆரம்பிக்குங்க. இந்த கிளர்ச்சி கிடையாது, பொதுவாக தமிழ்நாட்டில் ஒரு கிளர்ச்சி ஆரம்பிக்கிறது 1755 ஆரம்பிக்கும். இல்லை, அது தொடர்ச்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து என்னன்னா வேலூர் கழகம். வேலூர் கழகம் பேர் வைக்கிற காரணம்னா எங்கே நடந்துச்சுன்னா வேலூர் நடந்துச்சு. இருக்க வேலூர் பார்த்தீங்களா, வேலூர் கோட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கோட்டையில் நடந்த விஷயம் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு, வேலூர் கழகம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அங்கே வேலூர் நடந்துச்சு, அவ்வளோதான். நம்ம நிறைய வார்த்தை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். என்ன வார்த்தை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திப்பு சுல்தான் அப்படிங்கிற பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். திப்பு சுல்தான் அப்படிங்கிற பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா யாரு? ஹைதர் அலி. ஹைதர் அலியோட பையன் தான் திப்பு சுல்தான். இப்போ திப்பு சுல்தான் இறந்து போயிடுவார். திப்பு சுல்தான் அப்படிங்கிற யாருன்னா இவரும் இறந்து போயிடுவார். ஆங்கிலோ மைசூர் வார் நடந்திருக்கும், சரிங்களா? இந்தியாவுக்கும் அது பிரிட்டிஷ்காரங்களுக்கும் மைசூர் ஆண்டது யாரு? திப்பு சுல்தான். இப்போ இருக்க மெட்ராஸ் பக்கத்தில் இருக்கிற மைசூர் ரீஜன் இருக்கு பார்த்தீங்களா, மைசூர்னா பெங்களூர், இல்லை அதான் மைசூர் அப்படின்னு ரீஜன் சொல்லுவாங்க. பெங்களூர் கர்நாடகா அந்த ரீஜனில் வந்து மைசூர். அப்போ அதை ஆட்சி பண்ணது யாரு? திப்பு சுல்தான். நீங்கள் இந்த பேர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. திப்பு சுல்தான், ஹைதர் அலி கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனால் திப்பு சுல்தான் பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. திப்பு சுல்தான் வந்து என்னன்னா இவரெல்லாம் இறந்துருவாங்க. திப்பு சுல்தான்னா இறந்துருவாங்க. அதுக்கு காரணம்னா ஆங்கிலோ மைசூர் வார்னு சொல்லுவாங்க. தமிழ்லையும் இங்கிலீஷ் அதே வார்த்தை தான், இங்கிலீஷ்லேயும் அதே வார்த்தை, ஆங்கிலோ மைசூர் வார் அப்படிங்கிறது. மொத்தம் 4 ஆங்கிலோ மைசூர் வார் நடந்திருக்கும். இல்லை, அது கடைசி போரில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா திப்பு சுல்தானா இறந்து போயிடுவார். திப்பு சுல்தான் இறந்தோடனே என்னன்னா இவங்க வந்து ஃபுல்லாகவே கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவாங்க. இப்போ இவரே இல்லை, மைசூர் அந்த ஆள்ற அந்த இவர் சுல்தான் சொல்லுவாங்க. திப்பு சுல்தான் அப்படிங்கிறது ஒரு நவாபில், சுல்தான் அப்படிங்கன்னா ஒரு அரசர் மாதிரி. சரிங்களா? ஒரு முஸ்லீம் சொல்லுவாங்க, நவாப் சொல்லுவாங்க, சுல்தான் சொல்லுவாங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுதான், சரிங்களா? அப்போ இந்த சுல்தான் அப்படிங்கிறது என்னன்னா மைசூரை ஆட்சி பண்ணுவாங்க. மைசூர் அப்படின்னா எங்கெங்க ஏரியாவும், வேலூர் அப்படிங்கிறது மைசூரில் ரீஜனில் எல்லாமே சேர்ந்து வரும். இப்போ அந்த வேலூர் கோட்டையை என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலேயர் வந்து கைப்பற்றிருக்காங்க. வேலூர் கோட்டையை என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலேயர் வந்து கைப்பற்றிருக்காங்க. இதுக்கு மாதிரி யார்கிட்ட இருந்துச்சு? திப்பு சுல்தான் இருந்துச்சு. திப்பு சுல்தான் இறந்ததுக்கப்புறம் அவங்க வாரிசான அடுத்து வந்து பதே ஹைதர் அப்படின்னு ஒன்று இருக்கணும். அவங்க வாரிசு வந்து யார் பேர்? பதே ஹைதர் அப்படின்ட்டு அவர் வாரிசு பேர். ஏன்னா திப்பு சுல்தானோட அப்பா பேர் வந்து ஹைதர் அலி. அவங்க பையனுக்கு என்ன பேர் வச்சிருக்காரு? பதே ஹைதர் அப்படின்னு பேர் வச்சு, பதே ஹைதர். இவர் தான் வந்து ஆக்சுவலாக இங்கே வந்து இருக்கணும். எங்கே? இந்த வேலூர் கோட்டையை வந்து அவர் வந்து அந்த அரசர் வந்து அங்கே இருக்கணும். ஆனால் அங்கே யார் இருக்காங்க? பிரிட்டிஷ்காரங்க இருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு மாதிரி வந்து ஒரு வெறுப்பு. இதுக்கு மாதிரி என்ன பாளையக்காரர் பார்த்துருப்போமா? பாளையக்காரர்னு பார்த்துருப்போம். பாளையக்காரர் வந்து பார்த்துருப்போம். அந்த பாளையக்காரர்கள் வந்து என்னன்னா பிரிட்டிஷ் மேலே ஒரு எதிர்ப்பு இருந்துகிட்டே இருக்கு. லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். தென்னிந்திய கழகம், தென்னிந்திய கிளர்ச்சி எல்லாம் பார்த்துருப்போம். அப்போலேருந்து என்னன்னா அந்த பிரச்சனை போயிட்டே இருக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை ஒடுக்கிடுறாங்க. ஒன்றும் இல்லைங்க, வரி வசூல் பண்ணுற உரிமையை அவங்க வாங்கிடுவாங்க. யாரும் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம மக்களோட வரி வசூல் பண்ணுற உரிமையை வாங்கிடுவாங்க. அது இங்கே இருக்க ஆட்சியாளருக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வரி வசூல் பண்ணுற உரிமையை வாங்குவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வந்து ஆட்சி பண்ணுறதுக்கான அதிகாரமும் அவங்கள்ட்ட போயிடும். அப்போ ஆட்சி பண்ணுற அதிகாரம் வந்த இதான் வந்து என்னன்னா வேலூர் முட்டி, வேலூர் கழகம் அப்படிங்கிறது. இங்கே காரணம் இதுக்கு வர்றதுக்கு காரணம் ரொம்ப என்னன்னா ஃபஸ்ட்டு காரணம் அப்படின்ட்டு உடனடியாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்னும் கதை கேட்டுக்கங்க, அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் நம்ம எழுதிக்கலாம். இங்கே இருக்க சிப்பாய் இருப்பாங்க பார்த்தீங்களா, சிப்பாய்கள் அதை சொல்லி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த சிப்பாய்களை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களும் விவசாயியாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து முதல்ல விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. விவசாயியாக இருக்கவங்க தான் என்ன பண்ணுவாங்க, சிப்பாயாக மாறி இங்கே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இதில் எல்லாமே அப்போலேருந்து அரசர்கள் வந்து எல்லா படைகளும் என்ன ஆகுங்கன்னா ஒரிஜினலாக அவங்க வந்து ஒரு விவசாயி. இதில் விவசாயி போர் சமயத்தில் மட்டும் என்ன பண்ணுவோம், சிப்பாயாக மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க விவசாயியாக இருக்கும்போது இவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, ஆங்கிலேயர் சில என்ன பண்ணுறாங்கன்னா லேண்ட் ரீஃபார்ம் கொண்டு வராங்க.
இல்லை லேண்ட் ரீஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க. லேண்ட் ரீஃபார்ம்ஸ் கொண்டு வரும்போது என்ன பண்ணோம்னா, முன்னாடியே எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு நில வரி லேண்ட் ரீஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது ஒரு 3 வரி இருக்கும். இங்கே ஃபாலோ பண்ணது வரி அப்படிங்கிறது ரயத் வரின்னு சொல்லுவாங்க. சென்னை மாகாணத்தில் ஃபாலோ பண்ணது வந்து ரயத் வரி முறை அப்படின்னு ஃபாலோ பண்ணுவாங்க. ரயத் வரி முறை அப்படின்னா என்னன்னா, வரி வசூல் பண்ணுற உரிமை. வரி வசூல் அப்படின்னா எப்படின்னா, மக்கள் நேரடியாக வரி வசூல் பண்ணுவாங்க. ஏன்னா ஆங்கிலேயர் பண்ணுவாங்க. இது மொத்தம் மூணு வரி இருக்குங்க. 3 மெத்தட் இருக்கு. என்னென்ன மெத்தட் அப்படின்னா, நிலையான நிறைவு திட்டம். அது என்னன்னா, இதெல்லாம் சும்மா இது வந்து என்னன்னா ஒரு கதை மாதிரி நான் வச்சுங்க. இது வந்து ஐஎன்எம்ல டீட்டெயிலாக நீங்கள் படிப்பீங்க. இங்கே வந்து என்னன்னா ஒரு ஓவரிவு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்லித்தரேன். இது வந்து என்னன்னா, எக்ஸாக்டாக இதில் வருமா அப்படின்னா இதில் வராது. நம்ம அம்சத்தில் இது எக்ஸாக்டாக வராது. ஆனால் வந்து மறைமுகமாக வார்த்தை கொடுத்துருப்பாங்க. இல்லை லேண்ட் ரீஃபார்ம்ஸ் அது வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ என்ன லேண்ட் ரீஃபார்ம்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள். இல்லை ஃபர்ஸ்ட் என்னன்னா, இதெல்லாம் எழுதாதீங்க, சும்மா தெரிஞ்சுக்கிங்க. ஐஎன்எம் படிக்கும்போது இல்லை சப்போஸ் நான் நடத்தும் சரி வேறு யாராவது நடத்தினாலும் சொல்லி தருவாங்க. இது ஐஎன்எம் நடத்தும்போது ஃபர்ஸ்ட் என்னன்னா, பர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் பெங்கால் அப்படின்ட்டு ஒரு பர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் பெங்கால். இது என்ன இது வார்த்தை அப்படிங்கிறது வந்து இது பிரிட்டிஷோட வார்த்தை. நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஜமீன்தாரி முறைன்னு யூஸ் பண்ணுவோம். ஜமீன்தாரி முறை, ஜமீன்தார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஜமீன்தார் ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நிலத்தோட வரி வசூல் பண்ணுவாங்க. விவசாய ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளோ விளைச்சல் ஆகிருக்கு, அப்போ அதுக்கான வரி வந்து என்ன பண்ணுவோம் வசூல் பண்ணி இவங்க ஃபர்ஸ்ட் இதில் பண்ணுவாங்கன்னா மொத்தம் 11 பங்கு. அதில் 10 பங்கு என்ன பண்ணுவாங்கன்னா பிரிட்டிஷ்காரரை கொடுத்துருவாங்க. ஒரு பங்கு மட்டும் யார்ட்ட கொடுத்துருவாங்கன்னா ஜமீன்தாரே வச்சுப்பாங்க. ஜமீன்தார் அப்படிங்கிறது இனிஷியலாக எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம நாட்டாமை படம் தான் பார்த்துருப்போம். நாட்டாமை, இந்த கவுண்டர், அந்த மாதிரி நிறைய படம் இருக்கும். நமக்கு தமிழில் வந்து நிறையா படம் இருக்குது. அவங்க தான் ஜமீன்தார். இல்லைங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க, தீர்ப்பு வழங்குவாங்க, நீதி வழங்குவாங்க. தப்பு பண்ணியிருந்தால் என்ன பண்ணுவாங்க, நீதி வழங்குவாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, வரி வசூல் பண்ணுற உரிமையை அவங்க தான் வச்சுருப்பாங்க. அவங்க வரி வசூல் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, அதெல்லாம் 11 பங்கு வரி வசூல் பண்ணாங்க அப்படின்னா 10 பங்கு பிரிட்டிஷ்காரங்க கொடுத்துருவாங்க. மீதி ஒரு பங்கு அவங்க வச்சுப்பாங்க. இனிஷியலாக எங்கள் பிரிட்டிஷ்காரங்க வரது மாதிரி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவங்க வந்து தீர்ப்பு வழங்குவாங்க. எல்லாத்துக்கும் தீர்ப்பு வழங்குற விதமாக எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஆனால் என்ன, இப்போ பிரிட்டிஷ்காரங்க வந்ததுக்கப்புறம் என்னன்னா, இவங்க வந்து அந்த தீர்ப்பு வழங்குற இது வந்து வேலையை கொடுத்துருவாங்க. இவங்க வேலை என்னது, வரி வசூல் பண்ணி கொடுக்குற வேலை மட்டும்தான். இதில் நிறையா பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி வரி வசூல் பண்ணும்போது என்னன்னா, அந்த நிலம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. அவங்க விவசாயம் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஓகேவா, அது வந்து சாகுபடி ஆகுதோ இல்லையோ எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே அந்த அமௌண்ட்டை நீ கண்டிப்பாக கொடுத்தாகணும். இப்போ இந்த மாதம் 1200 கொடுக்கணும் அப்படின்னா, சும்மா நம்ம இப்போ இருக்கிற சொல்கிறேன், ஒரு 1200 கொடுக்கணும்னா கண்டிப்பாக கொடுத்தாகணும். நீ விளைச்சல் பண்ணாலும் சரி, விளைச்சல் பண்ணலாலும் சரி, வந்து பயிரே சேதமாயிருச்சு, மழை வந்து வீணாக போயிடுச்சு அப்படின்னாலும் எதையும் பார்க்க மாட்டாங்க. கம்பல்சரியாக வந்து வரி வசூல் கொடுத்தாகணும். அப்போ என்னன்னா, இது மாதம் கொடுத்தாகணும், இல்லை வருஷம் கொடுத்தாகணும் அப்படின்னு கட்டாயத்தில் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆட்சியாளர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்கள் விவசாயம் நல்லா இருந்தால் நீங்கள் அமௌண்ட் கொடுத்துடுங்க. ஒரு 10 மூட்டை சாகுபடி ஆகிறதுல 11 மூட்டையாக சாகுபடி ஆச்சுன்னா 1 மூட்டையை அரசர் கொடுப்பாங்க. இப்போ நல்லா விளைச்சல் இருந்தால் மட்டும் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வரியாக கொடுத்துட்டு இருப்பாங்க. இதே விளைச்சல் நல்லா சரியா இல்லை அப்படின்னா அரசர் வந்து உதவி பண்ணுவாங்க. ஏன் விளைச்சல் சரியில்லை, மக்கள் என்ன பண்ணுவாங்க, பசி பட்டினியில் இருப்பாங்க அப்படின்னு அரசர்கள் வந்து உதவி பண்ணுவாங்க. அவங்க வச்சிருக்க நெல்லை கொடுக்குறதாட்டும் இந்த வேற ஏதாவது வழி பண்ணி தருவாங்க. ஆனால் இவங்க வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்ததுக்கப்புறம் என்னன்னா, அவங்க எதையுமே பார்க்கறது இல்லை. அப்போ அவங்க வந்து அவங்க ஃபுல்லாக பார்க்கறது லா அண்ட் ஆர்டர் பார்ப்பாங்க. இந்த வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்வாழ்வு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ நல்வாழ்வு சம்மந்தமாக அவங்க வந்து எதையும் பார்க்கறது கிடையாது. பிரிட்டிஷ்காரங்க வந்து நல்வாழ்வு சம்மந்தமாக எதுவும் பார்க்கறது கிடையாது. அவங்க என்ன ஃபுல்லாகவே அமௌண்ட், அவங்களுக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது, இங்கேருந்து நம்ம எவ்வளோ சுருட்ட முடியும், இங்கே இருக்க அமௌண்ட் வந்து எவ்வளோ எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. தவிர மக்கள் எப்படி இருக்காங்க, பசி பட்டினியில் இருக்காங்களா, எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு எதுவும் பார்க்கறது இல்லை. இப்போ இது வந்து எங்கேயாச்சும் பெங்கால், நான் சொல்லியிருப்பேன், பர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் பெங்கால். வங்காளத்தில் இந்த மாதிரி முறை இருந்துச்சு. அதே முறை தான் என்ன இருக்குன்னா, மெட்ராஸ் மாகாணத்தில் என்ன முறை அப்படின்னா ரயத் வாரி அப்படின்னு அர்த்தம். மெட்ராஸ் முறையில் ரயத் வாரி அப்படின்னா, ரயத்துனா விவசாயின்னு அர்த்தம். ரயத்துனா யாரு, ஃபார்மர்ஸ் அப்படின்னு அர்த்தம். விவசாயி, ஃபார்மர்ஸ் அப்படின்ட்டு அர்த்தம். சரிங்களா? இந்த ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணால், இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜமீன்தாராக ஒருத்தர் இருப்பார். இடையில என்ன பண்ணுவார், நான் ஒரு ஃபார்மராக இருக்கிறேன் அப்படின்னா நான் வந்து டேக்ஸ் யார்ட்ட கொடுக்கணும், ஜமீன்தார் தான் கொடுக்கணும். ஜமீன்தார் என்ன பண்ணுவார், பிரிட்டிஷ்காரர்கிட்ட கொடுப்பாங்க. அங்கே ஆஃபீஸர் இருப்பான், அவங்க கொடுப்பாங்க. ஆனால் இந்த ரயத் வாரியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஃபார்மர்ஸ் டேரெக்டாக பிரிட்டிஷ்காரர்கிட்ட கொடுப்பாங்க. ஃபார்மர்ஸ் டேரெக்டாக யார்ட்ட கொடுப்பாங்க, பிரிட்டிஷ்காரர்கிட்ட கொடுத்துருவாங்க. இப்போ இது ஏன்னா வந்து இந்த மாற்றம் எதுவுமே கிடையாது. டேக்ஸ் எல்லாமே அதே மாதிரி தான். ஆனால் என்னன்னா இடையில வந்து ஜமீன்தாராக ஒருத்தர் இல்லை, அவ்வளோதான் வித்தியாசமே தவிர
டேக்ஸ் இங்கே அதிகமாக இருக்கும், இங்கே கம்மியாக இருக்கும், அது மாதிரி எதுவும் கிடையாது. அப்போ இது மாதிரி மாறினால என்ன ஆகும்னா, இங்கே இருக்க மெட்ராஸ் மாகாணத்தில் இருக்கிற சிப்பாய் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா இயல்பாகவே அவங்க விவசாயி, அதுக்கப்புறம் தான் அவங்க சிப்பாய், சரியா? அப்போ விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுறாங்க. இது ஒரு காரணம். இது என்னது? இது ஒரு காரணம். வேற என்னென்ன காரணம் இருக்குது அப்படின்னா, அது தெரியும் நமக்கு. என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்க தொப்பி ஒன்று இருக்குங்க, சும்மா ஒரு கேப் மாதிரி இருக்கும். அந்த கேப்பில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சிலுவையை வந்து வரைஞ்சிருப்பாங்க. கிறிஸ்டின் அவங்களுக்கு தெரியும், பிரிட்டிஷ்காரங்களாவே அந்த கிறிஸ்டின் வம்சாவளி சேர்ந்தவங்க தான். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, சிலுவையை வரைஞ்சிருப்பாங்க. அந்த சிலுவை அப்படிங்கிறது என்னன்னா, இங்கே இருக்கிறது எல்லாமே யாரு? கிறிஸ்டின் தான் கிடையாது. கிறிஸ்டின் அப்படிங்கிறது என்னன்னா, இதுக்கு பூரா வந்தவங்க தான். இதுக்கு முன்னாடி வந்து கிறிஸ்டின் அப்படிங்கிற ஒரு மதம்லாம் பெரிய லெவலில் கிடையாது, இருந்திருக்கும், பெரிய லெவலில் கிடையாது. அப்போ இவ்வளோ இங்கே இருக்கிறது எல்லாமே ஹிந்து முஸ்லீம் தான். அப்போ அவங்கள்ட்ட போய் அவங்க எப்பயுமே இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது, எல்லாமே இப்போ செக்குலராக ஓரளவுக்கு ஏதோ சரின்னு ஒரு சில பேர் போயிடுவாங்க, ஒரு சில பேர் போக மாட்டாங்க, அது அடுத்த விஷயம். அப்போ இருக்க மக்கள்லாம் ரொம்ப மதம் சார்ந்து ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட போய் சிலுவை நீங்கள் அந்த கேப்பில் வைக்கணும் அப்படின்னா யாரும் ஒத்துக்கிறது கிடையாது. சிலுவை சிம்பிள் வைக்கிறது கேப்பில் ஒத்துக்க கிடையாது. வேற என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது சில குஞ்சம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி மேலே வந்து பார்த்துருப்பீங்க. அந்த குஞ்சம் அப்படிங்கிறது தோல் அப்படிங்கிறது எதில் செஞ்சுருக்கோம் அப்படின்னா, விலங்கு தோலில் செஞ்சுருக்கும். விலங்கு தோலில் செஞ்சுருக்கும். அப்போ விலங்கு தோல் அப்படிங்கிறது என்னன்னா, இதில் பசு தோலாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து பன்றியோட தோலாக இருக்கலாம், இது வேணால் விலங்காக இருக்கலாம். இப்போ என்னன்னா இது மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படுது. அப்போ என்னன்னா இயல்பாகவே என்னன்னா, அப்போ ஒரு சில பிரச்சனை இருக்குன்னா, முஸ்லீமுக்கு வந்து பன்றி பிடிக்காது, ஹிந்து வந்து பசு வந்து தெய்வம் வழங்குவாங்க. அப்போ இது ஒரு பிரச்சனையாக இயல்பாக வருது. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ தான் வந்து நம்ம ட்ரிம் பண்ணிட்டு சேவ் பண்ணிருக்கோம். ஆனால் அப்போ இருக்க மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க, ட்ரிம்லாம் பண்ண மாட்டாங்க, மீசை வந்து நல்லா முறுக்கி வச்சுருப்பாங்க. அப்போ அவங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவங்கள போயிட்டு நீங்கள் ட்ரிம் பண்ணிட்டு தான் கரெக்டாக வரணும், மீசையை ட்ரிம் பண்ணிட்டு தான் வரணும், தாடியெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. ஓகேவா? இதுக்கப்புறம் என்னன்னா, அவங்க எல்லாருமே சில என்ன பண்ணுன்னா, சில சமூகம் சார்ந்தது கயிறு கட்டியிருப்பாங்க, இல்லை பொட்டு வச்சுருப்பாங்க, இல்லை நாமம் போட்டிருப்பாங்க, பட்டை போட்டிருப்பாங்க. இது மாதிரிலாம் எந்த ரிலீஜியஸ் சிம்பிளும் போடக்கூடாது, எந்த ரிலீஜியஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து என்னன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் மாற்றுறதுக்காக இங்கே இருக்க ஹிந்து மக்களையோ இல்லை முஸ்லீம் மக்களையோ கிறிஸ்டினாக மாற்றுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவங்க மைண்டில் வந்து அவங்களே நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக அது வந்து உண்மையிலேன்னு தெரியல, ஆனால் மக்கள் இந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க. மக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க. இதுதான் வந்து மேஜர் ரீசன். ஓரளவுக்கு புரிய நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இருந்தால் அவங்க வந்து விவசாயியாக இருக்காங்க, விவசாயியாக இருக்கிறனாலே அவங்களுக்கு சில பிரச்சனை இருக்குது. லேண்ட் ரீஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க, நில சீர்திருத்தம் கொண்டு வராங்க, அதனால சில பிரச்சனை வருது. வரி வந்து என்ன பண்ணுவாங்க, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ வந்து என்கிட்ட அமௌண்ட் இருந்தால் நான் டேக்ஸ் பே பண்ணிடுவேன், வரி வந்து வசூல் பண்ணி கட்டிடுவேன். என்கிட்ட காசே இல்லை, என்ன பண்ணுவேன், நான் கடன் வாங்குவேன். யார்ட்டையாவது கடன் வாங்கி கொடுத்தாகணும். கடன் வாங்கி தரணும், என்ன பண்ணுவோம், என் லேண்ட் அவன் எடுத்து. அப்போ என்னன்னா, இப்போ லேண்ட் நான் வச்சு கொடுக்குறா என்ன பண்ணுவேன், வேற யார்ட்ட கடன் வாங்குவேன். அப்போ அவனுக்கு நான் வட்டி தந்தாகணும் இல்லை. இது மாதிரி பிரச்சனை நிறைய. இது வந்து வட்டி அப்படிங்கிறது அதிகமாக போயிட்டு என்ன ஆகுனா, நம்ம அந்த லேண்டே முழுகிற அளவுக்கு ஏற்பட்டுச்சு. இப்போ என்கிட்ட இருக்கிற ஒரு சொத்து அப்படிங்கிறது என்னன்னா, ஈஸியாக கையை விட்டு போகுது, ஈஸியாக இருக்கிறது கையை விட்டு போயிடுது. இப்போ அது ஒரு பிரச்சனை. அது ஒரு சிப்பாயாக வந்ததுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த சிலுவையை வைக்கிறதாகட்டும், இல்லாட்டி வந்து என்னன்னா அந்த குஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பில் இருக்கிற விஷயமாகட்டும், இதெல்லாம் வந்து என்னன்னா இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அப்புறம் வந்து தாடி மீஸ்லாம் சவரம் பண்ண சொல்கிறாங்க, அதாவது சேவ் பண்ண சொல்கிறாங்க, ட்ரிம் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதெல்லாம் வந்து என்னன்னா அவங்க வந்து இயல்பாக என்னன்னா அப்போ இருக்க மக்களை வந்து ஹிந்துவாக இருந்து கிறிஸ்டினாக மாற்றிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். இப்போ அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் சரி இவங்களை எதிராக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அது வேறு தகவல் நடக்குது. அங்கே இருக்க பிரிட்டிஷ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கோட்டையை நமக்கு கண்ட்ரோலில் கொண்டு வரணும், திரும்ப நம்ம யார் திப்பு சுல்தான் பையனான பதே ஆயுதரே திரும்ப வரணும் அப்படின்ட்டு அவங்க விருப்பப்படுறாங்க. அதுக்காக தான் நடந்த கழகம் அப்படிங்கிறது வேலூர் கழகம், வேலூர் முட்னி அப்படின்ட்டு. இது கதை நம்ம பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம், என்னென்ன பிரச்சனை. நீ ஒரு டைம் 10th புக் எடுத்து படி, இதை கேட்டீங்கன்னா வேலூர் முட்னி தான் வேலூர் கழகம். இதான் ஃபர்ஸ்ட் என்னன்னா, இதுக்கு மேலே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்க்கணும். 1792 1792 1792 இது வந்து மூன்றாம் மைசூர் வார், மூன்றாம் மைசூர் போருங்க தமிழ்ல. இது
ஆங்கிலோ மைசூர் வார் தான். 3ஆம் மைசூர் வார்னா அது ஆங்கிலோ மைசூர் வார் தான். யாருக்கு நடந்திருக்குன்னா பிரிட்டிஷ்காரங்களும் திப்பு சுல்தான் நடந்திருக்கும். பிரிட்டிஷ்காரங்க திப்பு சுல்தான், பிரிட்டிஷ் வெர்சஸ் திப்பு சுல்தான், இவங்க 2 பேருக்கு நடந்திருக்கும். ஸோ 1772 ஆங்கிலோ மைசூர் வார் யாருக்கு நடந்திருக்குன்னா பிரிட்டிஷ்காரங்களும் திப்பு சுல்தான் நடந்திருக்கும். இதுக்கு காரணம் அப்படின்னு என்னன்னா, பிரிட்டிஷ்காரங்க புதுசாக வந்து இங்கே ஆட்சி பண்ண வராங்க. அப்போ ஏற்கனவே இங்கே ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு திப்பு சுல்தான், ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி ஹைதர் அலியா ஆட்சி பண்ணிட்டு இருப்பார். அப்போ திப்பு சுல்தான் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருப்பார். இப்போ இவங்களுக்கு வந்து இவங்க பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம எதிர்த்து ஒருத்தவங்க வராங்க, இவரும் ஃப்ரெஞ்சுக்காரங்க இருப்பாங்க. திப்பு சுல்தானும் ஃப்ரெஞ்சுக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, பாண்டிச்சேரியில் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஃப்ரெஞ்சு அப்படிங்கிறது 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு. இவ இயல்பாகவே யாருன்னா பிரிட்டிஷ்காரங்களும் ஃப்ரெஞ்சுக்கும் சண்டை இருக்குது, ஃபைட் ஏற்கனவே இருக்குது. அதான் கர்நாடிக் வார்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு பார்த்தோமா, ஒரு 3 கர்நாடிக் வாரம் எழுதி போட்டோம்னா, இந்த 3 கர்நாடிக் வாருக்கு என்ன காரணம், பிரிட்டிஷ்காரங்களும் ஃப்ரெஞ்சுக்கும் ஃபைட் இருக்குது, பிரிட்டிஷ்காரங்களும் ஃப்ரெஞ்சுக்கு ஃபைட் இருக்குது. இதுக்கப்புறம் வரது ஏன்னா அது கன்யூஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த திப்பு சுல்தான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, ஃப்ரெஞ்சுக்காரங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ அது ஏன் எதிரியோட நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கீங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து போகும். அது ஒரு காரணம். இன்னொன்று என்னன்னா, இவங்க வந்து ஆளுமை பெருசாக இருக்காங்க. திப்பு சுல்தான் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட வளர்ச்சி அதிகமாக இருக்குது. அவங்க வந்து பெரிய இங்கே இருக்க பிரிட்டிஷாரை கம்பேர் பண்ணும்போது அவங்க என்ன ஒரு பெரிய ராஜ்யம் வச்சுருக்காங்க. இப்போ அவங்கள பீட் பண்ணி என்ன பண்ணணும், அவங்கள வீழ்த்தி இந்த ஆட்சி கட்டுக்குள் வரணும் அப்படிங்கிறது பிரிட்டிஷோட எய்மாக இருக்குது. இதே மாதிரி திப்பு சுல்தான் என்ன ஆயிருன்னா, நம்மள ஹைதர் அலிக்கு இவங்க அப்பாவாக இருந்தால் ஹைதர் அலி இருப்பாங்க, அங்கேருந்து பிரச்சனை வரும். ஹைதர் அலிக்கு என்ன ஆயிருன்னா, நம்ம ஆட்சி ரொம்ப வருஷம் பண்ணிருக்கோம், இன்னொருத்தவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒருத்தவங்க வராங்களா, இப்போ நம்ம எப்பயுமே ஒரு அரசன் அப்படிங்கிறது படை வீரர்கள் அப்படின்னு அந்த நாட்டை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது வேலை. புதுசாக யாராவது வந்தால் நம்ம அட்டாக் பண்ணாலோ இல்லாட்டி வந்து நம்ம ரெகுலராக போட்டுருக்கிறது ஏதாவது தூக்கிட்டாவே என்ன ஆகும், நமக்கு வந்து கோவம் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு. இப்போ இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டே இருக்கு தெரியல. அது ஃபஸ்ட்டு ஹைதர் அலிக்கு ஆரம்பிச்சு திப்பு சுல்தானும் வந்து நிற்கிது சரிங்களா. இப்போ என்னன்னா, இந்த 3ஆம் ஆங்கிலோ மைசூர் வார் நடக்குது. இப்போ 3ஆம் ஆங்கிலோ மைசூர் வார் அப்போ என்னன்னா, சில இடத்துல வந்து கைப்பற்றிடுவாங்க. ஏன்னா அப்படின்னா திண்டுக்கல், சேலம் அப்படிங்கிற இடத்துல கைப்பற்றிடுவாங்க. திண்டுக்கல், சேலம் இந்த இடத்துல யார் வாங்கிடுவாங்க, ஆங்கிலேயர் கைப்பற்றிடுவாங்க. இங்கிலேயருக்கு என்னன்னா இந்த இடம் போயிடும். இங்கிலீஷ்காரங்களுக்கு வந்து இவங்க இடத்த வந்து கைப்பற்றிடுவாங்க. பிரிட்டிஷ் அனெக்ஸ்ட், திண்டுக்கல் அண்ட் சேலம். பிரிட்டிஷ் அனெக்ஸ்ட் திண்டுக்கல் அண்ட் சேலம். மொத்தம் ஒரு 4 போர் நடந்திருக்குங்க. 1ஆம் ஆங்கிலோ மைசூர் வார், 2ஆம் ஆங்கிலோ மைசூர் வார், 3ஆம் ஆங்கிலோ மைசூர் வார், 4 நடந்துருக்கும் சரிங்களா. இது என்னன்னா, நம்ம ஜஸ்ட் வந்து என்னன்னா தமிழ்நாட்டில் என்ன வச்சு நடந்துட்டு பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு, எந்த இடமா போயிருக்குமோ பார்த்துருக்கோம். டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாம். எப்போனா ஆங்கிலோ மைசூர் வார் நடத்தும் போது அது டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கிளிப்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா, அப்போ தான் உங்களுக்கு கதை வந்து கிரியேட்டிவ் ஆகும். கிளியர் இருக்குது. 2ஆம் ஆங்கிலோ மைசூர் வாரில் என்ன நடக்குது, இவர் திண்டுக்கல் சேலம் வந்து இவங்களுக்கு போயிருது. அடுத்து இந்த 3ஆம் மைசூர் வார், அடுத்து 4ஆம் மைசூர் வார், 4th மைசூர் வார் நடக்கும். அது எந்த வருஷம் அப்படின்னா 1799. 1799 4th ஆங்கிலோ மைசூர் வார் நடக்குது. 4th ஆங்கிலோ அப்படி இந்த 3வது போர்ல வந்து பிரிட்டிஷ் ஜெயிச்சிருவாங்க. பிரிட்டிஷ் ஜெயிச்சு என்ன பண்ணாங்கன்னா, திண்டுக்கல், சேலம் வந்து அவங்க கைப்பற்றிடுவாங்க. இது வந்து என்னன்னா அடுத்து வந்து 4th ஆங்கிலோ மைசூர் வார். 4th ஆங்கிலோ மைசூர் வார். 4th ஆங்கிலோ மைசூர் வார். இப்போ இந்த மைசூர் வார் என்ன பண்றாங்கன்னா, திப்பு சுல்தான் வந்து கொல்லப்படுகிறார். திப்பு சுல்தான் வந்து இறந்துடுவார். திப்பு சுல்தான் வாஸ் கில்டு. திப்பு சுல்தான் கொல்லப்படுகிறார். இல்ல, திப்பு சுல்தான் வந்து கொல்லப்படுகிறார். கொண்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, கோயம்புத்தூரை கைப்பற்றிருக்காங்க. கோயம்புத்தூர் என்ன பண்றாங்க, கைப்பற்றப்பட்டது. கோயம்புத்தூர் கைப்பற்றப்பட்டது. ரொம்ப குழப்பம்லாம் வேணாம், நீங்க இதை மட்டும் நான் வச்சுங்க, இது நடந்துச்சு நான் வச்சுங்க சரியா. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஐஎன்எம் நடத்தும் போது உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வரும், சார் இதான் சொன்னாங்க அப்படின்ட்டு. நம்ம இதுக்குள்ள இப்போ நடத்திட்டு இருக்க முடியாது. நம்ம ஐஎன்எம் நடத்தும் போது அதை நடத்த முடியும். இப்போ வந்து நடத்திட்டு இருந்தால் நம்ம டாபிக் அப்படிங்கிறது இதுக்குள்ளதான் நம்ம போட்டு போகணும்.
சரியா? எதுக்கு அப்ப ஏன்னா திப்பு சுல்தான் தான் அந்த ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. வேலுப்பிள்ளையை வந்து அவர் தான் பிடிச்சிருந்தாரு. அவர் தான் வச்சிருந்தாரு. அவர் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க பையன் வரணும். அவங்க பையன் தான் வரணும். ஆனா என்ன பண்ணா பிரிட்டிஷ்காரங்க அந்த கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடுறாங்க. 1799 இவர் இறந்து போயிடுறாரு. இதுக்கப்புறம் இந்த இந்த கோட்டை அப்படிங்கிறது யார்கிட்ட வரணும்? அவங்க பையன்கிட்ட வரணும். ஆனா அந்த பையன் அவங்க பையன்கிட்ட வரல. ஏற்ற பேருது பிரிட்டிஷ்காரங்க தான் போயிருது. இப்போ அதான் இங்கே பிரச்சனை. அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் எழுதிட்டு இருக்கோம். தெரியல. இன்னும் வேற என்ன நடந்துச்சு அப்படின்னா 1798ல இப்போ இந்த பீரியட்ல சரி இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். 1799 இந்த பீரியட்ல கவர்னர் ஜெனரல் யார் இருப்பார்? பெங்கால் கவர்னர் ஜெனரல் யாரு? லார்டு வெல்லஸ்லி. லார்டு வெல்லஸ்லி தான் அது பெங்காலோட கவர்னர் ஜெனரல். சரிங்களா? அப்போ அவர் வந்து எப்போ இருந்து வருவார் அப்படின்னா 1798 அவர் தான் இருப்பார். 1798 அவர் தான் இருப்பார். இவர் ஃபேமஸானது என்னன்னா சப்சிடரி அலைன்ஸ். சப்சிடரி அலைன்ஸ் துணைப்படை திட்டம். தமிழ் அது பேர் என்ன? துணைப்படை திட்டம். இந்த பீரியட்ல யார் இருப்பா? வெல்லஸ்லி இருப்பாரு. இப்போ பிரைம் மினிஸ்டர் இருக்காரு பார்த்தீங்களா? இப்போ பிரைம் மினிஸ்டர் இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் ஒரு கவர்னர் ஜெனரல் இருப்பார். தெரியல. அப்போ பிரிட்டிஷில் வந்து ஒரு க்ரௌன் இருப்பாங்க. பிரிட்டிஷ்க்கு வந்து ஒரு அரசி இருப்பாங்க. இப்போ அந்த அரசியை இங்கே வந்து பார்த்துக்க முடியுமா? இங்கே யாரையும் பார்த்துக்க முடியாது. அதனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே ஒரு ஆள் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு ஒரு அமைச்சிருப்பாங்க. அவர் பேர் வந்து கவர்னர் ஜெனரல். அவர் பேர் என்னது? வெல்லஸ்லி. கவர்னர் ஜெனரல் பேர் என்னது? வெல்லஸ்லி. கவர்னர் ஜெனரல் பேர் என்னது? வெல்லஸ்லி. 1898 இருப்பாங்க. அவர் தான் என்ன பண்றாரு? சப்சிடரி அலைன்ஸ் கொண்டு வராரு. சப்சிடரி அலைன்ஸை கொண்டு வராரு. துணைப்படை திட்டத்தை கொண்டு வராரு. துணைப்படை திட்டத்தை கொண்டு வராரு. துணைப்படை திட்டத்தை கொண்டு வராரு. துணைப்படை திட்டம் அப்படின்னா என்னன்னா ஒரு அரசர் வந்து ஏற்கனவே ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆட்சி பண்ற இடத்துல என்ன ஆகும்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏதோ ஒரு தஞ்சை ஆட்சி. இங்கே தஞ்சையில் ஒரு அரசர் ஆட்சி பண்ணிட்டு இருப்பார். சரபோஜி அப்படிங்கிற ஒரு அரசர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருப்பார். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அரசாக முடிருங்க. உங்கள் படை வீரர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தூக்கிட்டு பிரிட்டிஷ்காரங்க ஒரு படை வீரரை வச்சுக்கலாம். பிரிட்டிஷில் என்னென்ன படை வீரர் இருக்காங்களோ ஆனால் நாங்கள் வந்து படை வீரர்களை உங்களுக்கு கொடுக்குறோம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு தருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு பாதுகாப்பு தருவாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. யார்? இந்த துணைப்படை திட்டம் வெல்லஸ்லி அப்படிங்கிறது என்ன பண்ணுறாரு? உங்களுக்கு வந்து தஞ்சை வந்து என்ன சரபோஜி அப்படிங்கிற மன்னர் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாரு. நீங்கள் என்ன பண்ணால் நீங்கள் அரசரை மட்டும் இருங்க. உங்கள் படை வீரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம். நீங்கள் இருக்க படை வீரர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க. நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்? உங்கள் ஆட்சியை காப்பாற்றி தரோம். வேற ஏதாவது சப்போஸ் சண்டைக்கு வந்தால் கூட எங்கள் போர் வீரர்கள் அப்படிங்கிறது ரொம்ப வீரமானவர்கள். சரிங்களா? நாங்கள் வந்து ஈஸியாக அவங்கள வந்து எந்த ஆபத்து இல்லாமல் பாதுகாப்போம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்னன்னா நான் அதுக்கு படை வீரர்கள் இருப்பாங்க. அந்த படை வீரர்கள் வந்து அங்கே இருக்க படை வீரர்களை தூக்கிட்டு நாங்கள் ஒரு படை வீரர்களை கொடுக்குறோம் சார், படை வீரர்களை தரோம், நீங்கள் அதை வச்சுக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதான் அது துணைப்படை திட்டம். இப்போ ஒரு பிரிட்டிஷ்காரன் ட்ரூப்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே தான் அரசர் இல்லை, இந்த அரசர் இருக்காருன்னா இந்த அரசரில் படை வீரர்கள் இருப்பாங்க. ஓகேவா? இவங்களை எடுத்துட்டு பிரிட்டிஷ்காரங்க ஒரு படை வீரர்களை கொடுப்பாங்க. அதான் நீங்கள் வச்சுக்கோங்க, அதை நீங்கள் வச்சுக்கன்னு சொல்கிறாங்க. அப்போ எதுக்காக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் அந்த நாங்கள் அனுப்புகிற படை வீரர்கள் அப்படிங்கிறது பீரங்கி கன்லாம் வச்சு யூஸ் பண்ண தெரிஞ்சுப்பாங்க. அப்போ ஈஸியாக என்னன்னா எதிர்நாட்டில் ஏதாவது படைக்கு வீரர் வந்தாங்கன்னா ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு பேர் என்னது? சப்சிடரி அலைன்ஸ். இப்போ என்னன்னா இப்போ படை வீரர்கள் வந்து நம்ம கண்ட்ரோல் இல்லை, பிரிட்டிஷ்காரன் கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னா சப்போஸ் பிரிட்டிஷ்காரன் சொல்கிறான் அரசரை போட்டு தள்ளிடு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணிடுவோம்? உடனே போட்டு தள்ளிடுவோம். இப்போ படை வீரர்கள் இல்லாத அரசன் அப்படிங்கிறது சும்மா டம்மி மாதிரி தான். வெறும் சும்மா பேரளவு தான் இருப்பாங்க. இப்படி பிரசிடென்ட் இருக்காரோ, பேரளவு தலைவராக இருக்காரா, அவர் வந்து என்னன்னா சைன் மட்டும் தான் பண்ண போகிறாரு. ஃபுல்லாக ஆட்சி அதிகாரம் மேட்டர் இருக்கும், பிரைம் மினிஸ்டர் தான் இருக்கும். அந்த மாதிரி என்னன்னா ஒரு பேரளவு தான் இருக்க முடியும். சரிங்களா? இது வந்து அப்போ இருக்க அரசர்களுக்கு தெரியாமல் என்ன பண்ணுவாங்க? இது ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இணைக்கப்பட்ட இது அப்படின்னா ஹைதராபாத் அது வந்து மாதிரி இருக்கும். இப்போ வந்து என்னன்னா தமிழ்நாட்டில் பார்க்கும்போது தஞ்சை ஆண்ட சரபோஜி மன்னர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் இணைக்கப்பட்டிருக்கும். தஞ்சை ஆண்ட சரபோஜி, இரண்டாம் சரபோஜி.
தஞ்சை ஆண்ட 2ஆம் சரபோஜி. துணைப்பட திட்டத்தில் வந்து இவங்க சரண்டர் ஆயிடுவாங்க. சரி ஓகே. இப்போ என்னன்னா இது வரைக்கும் நடந்திருக்கு. இப்போ பார்ப்பீங்க என்னென்ன பகுதி பேருக்கு பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட திண்டுக்கல் சேலம் போயிருச்சு. திண்டுக்கல் சேலம் போயிருச்சு. கோயம்புத்தூர் வந்து பிரிட்டிஷ்காரங்க கண்ட்ரோலில் போயிருச்சு. சரிங்களா? அடுத்து வந்து திப்பு சுல்தான் இறந்ததுக்கப்புறம் என்னன்னா வேலூர் கோட்டையும் போயிடும். வேலூர் கோட்டையும் என்ன வேலூர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க கண்ட்ரோலில் போயிடும். இங்கே தஞ்சையும் போயிருச்சு. தஞ்சாவூர் என்னது அவங்க கண்ட்ரோலில் போயிருச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம் 1801 ஜூலை 31. 1801 ஜூலை 31 ட்ரீட்டி ஆஃப் கர்நாடகா. கர்நாடக உடன்படிக்கை. கர்நாடக ட்ரீட்டி ஆஃப் கர்நாடக உடன்படிக்கை. நேற்று கிளாஸ் நடத்தினா படிச்சுருந்துருக்காரு. அதான் நீயும் படிச்சுட்டு வரணும், அவ்வளோதான். கர்நாடக உடன்படிக்கை எந்த வருஷம் நடந்திருக்கு? 1801 ஜூலை 31. என்ன பண்ணாங்க? இது என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்கும் ட்ரீட்டியில்? ஒழிக்கப்பட்டிருக்கும், அவ்வளோதான். அபாலிசிடு பாளையக்கார சிஸ்டம். அபாலிசிடு பாளையக்காரர் சிஸ்டம், அவ்வளோதான். பாளையக்காரர் சரி பாளையக்காரர் முறை வந்து என்னன்னா ஒழிக்கப்பட்டிருக்கும். அது பாளையக்காரர் முறை ஒழிக்கப்பட்டிருந்தா என்னன்னா எங்கெங்க பாளையம் இருந்துச்சு எல்லாமே என்னன்னா பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் வந்துட போகுது. இப்போ இங்கே இந்த இடம் என்னது திறன் சின்னமலை பார்க்கணும். இதில் திறன் சின்னமலை அப்படிங்கிறது எங்கே ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு? தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஈரோடு திருப்பூர் இந்த ஆட்சி எல்லாத்தையும் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. திறன் சின்னமலை அப்படிங்கிறது சரிங்களா? அப்போ அந்த இடத்துல ஆட்சி பண்ணவங்க அங்கே ஃபுல்லாகவே வேட்டை போயிருது, பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் போயிருது. கோயம்புத்தூர் போயிருது, தஞ்சை போயிருது, திண்டுக்கல் போயிருது, சேலம் போயிருது, மதுரை போயிடும். இப்போ எல்லாமே என்னன்னா பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் போயிருது. பாளையக்கார முறை அப்படின்னு ஒழிக்கப்பட்டிருக்கு. ஃபுல்லாகவே யாருன்னா பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் போயிருது. இப்போ பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் பிரிட்டிஷ் டேட்டா ஆட்சி பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு யார் ஃபேவராக இருக்காங்களோ அப்படி ஒரு அரசை வந்து இங்கே இருக்கிற அரசரே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா போட்டு வச்சுப்பாங்க. டேட்டா வந்து ஆட்சி பண்ண மாட்டாங்க. பிரிட்டிஷ்காரங்க எப்பயுமே வந்து டேட்டா வந்து ஆட்சி பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து என்னன்னா ஒரு மறைமுகமாக இருந்து ஒரு அவருக்கு ஃபேவராக யார் இருக்காங்களோ அந்த அவங்க போட்டுருவாங்க. இப்படி கர்நாடக நவாப் இருக்காரா, முகமது அலி, இப்போ அவரை தான் வந்து என்னன்னா அவர் தான் அவங்க அரசர் நவாப். அப்போ அவர் ஒரு பேரில் தான் இருப்பார். மற்ற கண்ட்ரோலில் இவங்க பார்த்துப்பாங்க. ஆனால் இங்கே யாருன்னா இங்கே இருக்க அரசரை தான் ஒருத்தர் நியமித்து வச்சுருப்பாங்க. ஃபுல்லாக வந்து கடலில் வந்து என்னன்னா மக்கள் வந்து ஃபுல்லாக எல்லாமே கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க பிரிட்டிஷ்க்கு எதிராக அப்படின்ட்டு. அவங்க வந்து அந்த ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ இது ஃபுல்லாகவே இது என்ன பண்ணு பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் வந்துருச்சு. இப்போ யார் சென்னை ஆளுநராக இருந்தா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் இருக்கும்போது சென்னை ஆளுநராக யார் இருந்தா? என்பது கிளைவ் இருந்தார். சரிங்களா? இப்போ வந்து யார் இருப்பான்னா வில்லியம் பென்டிக் இருக்கார். இப்போ யார்? வில்லியம் பென்டிக் இருக்கார். இப்போ ஆளுநராக இருக்கார். அப்போ எந்த வருஷம் அப்படின்னா 1806. 1806 சென்னை ஆளுநர். கவர்னர் அப்படிங்கிறது ஒரு 3 இதுக்கு முன்னாடி இருப்பாங்க. ஒன்று பெங்காலுக்கு இருப்பாங்க, மெட்ராஸுக்கு இருப்பாங்க, பாம்பேக்கு இருப்பாங்க. இது சும்மா காரணம் வச்சு இப்போ மெட்ராஸுக்கு ஆளுநர் தான். மொத்தமே 3 ஆளுநர் தான். இந்தியா ஃபுல்லாகவே ஒரு 3 ஆளுநர் தான் இருப்பாங்க. பாம்பேக்கு இருப்பாங்க. பாம்பேக்கு இருக்கிறதான் பார்த்தோம், வெல்லஸ்லின்னு பார்த்தோம். வெல்லஸ்லி அப்படின்ட்டு ஒருத்தரை பார்த்தோம். அதே மாதிரி யார் எங்கே இருப்பாங்க? பாம்பேக்கு பார்த்தாச்சு. மும்பைக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க. மும்பைக்கு இருக்க யார் இருக்காங்கன்னு நமக்கு தேவையில்ல. இப்போ இங்கே சென்னைக்கு யார் இருக்காங்க அவங்க பார்த்தா போதும். சென்னையில் யார் இருக்காங்க? வில்லியம் பென்டிக் இருக்காங்க. யார் இருக்கா? வில்லியம் பென்டிக். இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வில்லியம் பென்டிக் இருக்காரு. இவர் பிற்காலத்தில் எங்கன்னா 1829 28 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவர் வந்து இந்தியாவுக்கே ஆளுநராக மாறுவார். இப்போ சென்னை ஆளுநராக இருக்காரு. அதுக்கப்புறம் என்னன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னாவே இந்தியாவோட ஆளுநர் அப்படின்னாங்க. பெங்கால் தான் தலைநகரம் மாதிரி. இப்போ எப்படி டெல்லி தலைநகரமாக இருக்கோ அதே மாதிரி முன்ன பெங்கால் தான் தலைநகரம். பெங்காலுக்கு ஆளுநராக இருந்தால் என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் எழுத வேணாம். சும்மா ஞாபகம் வச்சுக்கணும் போதும். இந்த இது மட்டும் எழுதுனா போதும் உங்களுக்கு பாயிண்ட். 1806 சென்னையோட ஆளுநராக யார் இருந்தா அப்படின்னா வில்லியம் பென்டிக் இருந்தார். கவர்னர் ஆஃப் சென்னை மெட்ராஸ். கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு யார் இருந்தா வில்லியம் பென்டிக் இருந்தார். இப்போ இங்கே இருக்க படை தளபதி யாரு? படை தளபதி ஆர்மி சீஃப் யாரு? ஆர்மி சீஃப் அப்படின்னு யாருன்னா அப்படின்னா ஜான் டெடாப். ஜான்
இரண்டாவது. இங்க இருக்க படை தளபதி யாரு? ஆர்மி சீஃப். படை தளபதி அப்படின்னா ஆர்மி சீஃப். துணை தளபதி அர்ஜென்ட் சீஃப் சொல்லுவாங்க. இல்லாட்டி அசிஸ்டன்ட் கூட எழுதிங்க, ஹெல்ப் பண்றவங்க. துணை தளபதி யார் இருப்பா அப்படின்னா அக்னி இருப்பார். துணை தளபதி யார் இருப்பா? அக்னி இருப்பார். சரிங்க. இவர் என்ன பண்றாங்கன்னா, இவங்க தான் என்ன பண்றாங்கன்னா இமீடியட் ரீஃபார்ம். இமிடியேட் ரீஃபார்ம். உடனடி சீர்திருத்தம். உடனடி சீர்திருத்தம். உடனடி சீர்திருத்தம் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. டவுட் எதாவது இருந்தால் இப்பயே கேளுங்க, நான் சொல்லி தரேன். சரியா? அடுத்தபோது கேளுங்க. அப்படியே புரியாமையே அப்படியே உட்காந்துருக்க கூடாது. என்னன்னு புரியல அப்படின்னா நீங்க கேளுங்க, நான் சொல்லி தரேன். இப்போ உடனடி சீர்திருத்தம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இது பேர் அக்னி கேப்னு சொல்றாங்க. அக்னி கேப், அக்னி தொப்பி. சரி, அதோட இது வந்து இது என்ன ஸ்கில்ல பட்டிருக்கும் அப்படின்னா தோல். அக்னி தொப்பி அடிக்கிறது எது தோலால பண்ணிருக்கோம் அப்படின்னா பசு மற்றும் பன்றி, கவு அண்டு இட். அந்த தோலை செய்யப்பட்டிருக்கோம். பத்து மற்றும் பன்றியோட தோலில் செஞ்சப்பட்டிருக்கோம். இது அறிமுகம் பண்ணது யாரு? இன்ட்ரோ பண்ணது ஜான் கடாக். இன்ட்ரோ பண்ணது ஜான் கடாக். இதனால இவர் பேர்ல இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு மாதிரி பார்த்துருப்போம். தென்னிந்திய கிளர்ச்சியை ஒழிக்க இன்ட்ரோ பண்ணது எதனால பார்த்தோம்? தென்னிந்திய கிளர்ச்சியை ஒடுக்கியவர் அப்படின்னு பார்த்தோம். யாரு? அக்னியவர். தென்னிந்திய கிளர்ச்சியை ஒடுக்கியவர். சவுத் இந்திய ரிபப்ளிக் கண்ட்ரோல் பண்ணது யாரு? அக்னியூ. அதனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவர் பேர்ல ஒரு தொப்பி உருவாக்கியிருப்பாங்க. சரியா? யார் பண்ணியிருப்பாங்கன்னா இன்ட்ரோ அறிமுகம் பண்ணது யாரு? ஜான் கடாக் தான் அறிமுகப்படுத்தியிருப்பாரு. அந்த சிலுவை இதுல இருந்து இந்த தொப்பில என்ன இருக்குன்னா ரிலீஜியஸ் சிம்பிள் இருக்கும். இப்ப என்ன இருக்கு? சிலுவை இருக்கு. அது என்ன இருக்கு? சிலுவை இருக்கு. இதுதான் காரணம். இதான் வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த தொப்பி ஃபர்ஸ்ட் வந்து அணியறதுக்கு வந்து மறுக்கிறாங்க. தொப்பி வந்து அணியறதுக்கு என்ன பண்றாங்கன்னா மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இப்போ யார்? இப்போதான் கதை ஆரம்பிக்க போகுது. இப்போ நம்ம வருஷம் வந்து 1806. 1806 இதில் என்னன்னா மே மந்த் நம்ம பார்த்துருவோம். அந்த மந்த் வந்து மே மந்த்து. இல்லை எந்த படைகளை இது மறுக்கிறாங்க அப்படின்னா 4வது படைவீரர், 4th ரெபலியன். ரெஜிமெண்ட், சாரிங்க, 4th ரெஜிமெண்ட். 4th ரெஜிமெண்ட்ல இருக்கிற செகண்ட் கிளாஸ், அதாவது செகண்ட் பிரிவு, 4வது ரெஜிமெண்ட், 4வது படை பிரிவில் தமிழ் வந்து 4வது படை, 2வது பிரிவு. 4வது படை 2வது பிரிவு, 2வது அணி ஆச்சுங்க. சரிங்களா? அந்த பிரிவு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் மறுப்பு தெரிவிக்கிறாங்க. நாங்கள் தொப்பிலாம் போட மாட்டோம், இந்த தொப்பி வந்து நாங்கள் போட மாட்டோம் அப்படின்ட்டு தலப்பாகை அணிய மறுப்பு. தலப்பாகை அணிய மறுப்பு தெரிவிக்கிறாங்க. கேப், அந்த கேப் வந்து போடுறதுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஓகேவா? இது என்ன பண்றாங்கன்னா
இது யார்கிட்ட ஃபர்ஸ்ட் போய் சொல்கிறாங்க அப்படின்னா ஃபேன்கோட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஃபேன்கோட் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. அவர் யார்? பிரிட்டிஷோட பார்த்துக்கிற ஆள், இந்த படை வீரர் சொல்லலாம். பிரிட்டிஷோட ஒரு ஹெட் மாதிரி இருப்பாங்களா, ஒரு சில ரெஜிமெண்ட்ல ஹெட் மாதிரி இருக்கும். அந்த ஃபேன்கோட் அப்படிங்கிறது ஒரு பிரிட்டிஷோட ஒரு ஹெட் மாதிரி இருக்காரு. அவர்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் தெரிவிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து அவங்கள்ட்ட தெரிவிக்கிறாங்க. இப்போ தெரிவிச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா, இவர் என்ன பண்ணுறாருன்னா 19th ரெஜிமெண்ட் இருப்பாங்க பார்த்தீங்களா, 19th ரெஜிமெண்ட்ல இருக்கிறவங்கள நீங்கள் பார்த்துக்குங்க, இவங்க வந்து பார்த்துக்கலுங்க, கண்காணிப்பு பண்ணுங்க. இவங்களால கண்காணிப்பு வச்சுங்க. ஏன்னா இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிரச்சனை பண்ணுறாங்க. இந்த 4th ரெஜிமெண்ட்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க. அதனால நீங்கள் 19th ரெஜிமெண்ட்ல இருக்கிற ஆளை கூட்டு போயிட்டு நீங்கள் இவங்கெல்லாம் பார்த்துக்குங்க, இவங்க பிரச்சனை பண்ணுறாங்க, கண்காணிப்பு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுனா ஃபேன்கோட் சொல்கிறாரு. ஃபேன்கோட் வந்து சொல்கிறார். இப்போ என்ன பண்ணா, இவங்க 4th ரெஜிமெண்ட்ல இருக்கிறவங்க இன்னும் பெரிய பிரச்சனை, இன்னும் நிறைய பிரச்சனை பண்ணிருக்காங்க. அப்சர்வேஷன்ல வச்சுங்கன்னு சொல்லுவாங்க. அப்சர்வேஷன்ல வச்சுங்க. இப்போ என்னன்னா 4th ரெஜிமெண்ட்ல இருக்கிற மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அவங்க வந்து கேப் வந்து போட்டு போட்டா அப்படின்ட்டு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. உடனே என்ன பண்ணா, ஃபேன்கோட்டுக்கு இந்த விஷயத்துக்கு போகுது. ஃபேன்கோட் அப்படிங்கிறது அங்கே பிரிட்டிஷோட ஒரு ஆள். அவர்கிட்ட போகும்போது என்ன பண்ணாங்கன்னா, அவர்கிட்ட தெரிவிக்கும் போது என்ன பண்ணுறாங்க, இவர் வந்து 19th ரெஜிமெண்ட்ல இருக்கிறவங்கள நீங்கள் போய் பார்த்துக்குங்க, அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க, அவங்க பார்த்துட்டே இருங்க, இன்னும் பெரிய பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க உடன்பாடு தெரியல. உடனே இவங்க மாற்றா இவங்கள்ட்ட ஆல்ரெடி என்ன பண்ணுறாங்கன்னா 23rd ரெஜிமெண்ட் 23வது படையில வந்து இரண்டாவது அணி தான். இது வந்து 2வது அணி தான். இந்த அணி அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா 23rd ரெஜிமெண்ட்டுங்க. படையினா ரெஜிமெண்ட் இல்லைங்களா, அதில் 2வது பிரிவு. 2வது அணி என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே எங்கே இருக்குன்னா வாலாஜாபாத்தில் இருக்கு. வாலாஜாபாத்தில் இருக்கு. அங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 4th ரெஜிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4th ரெஜிமெண்ட் மாற்றா இந்த படையரை கொண்டு வந்துடுறாங்க. ரீப்ளேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா 4th ரெஜிமெண்ட் வாஸ் ரீப்ளேஸ்டு பை, இவங்களுக்கு மாற்றா என்ன பண்ணுறாங்க 23வது படை வீரர்களை நீங்கள் வந்து இங்கே வந்துடுங்க, அவங்க வந்து அங்கே போடு அப்படின்னு மாற்றி விட்டுறாங்க. ஏன்னா அவங்க வந்து என்னன்னா அவங்க ஒரு பெரிய பிரச்சனை பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிய வருது. அதெல்லாம் மாற்றி விட்டுறாங்க. எங்க 23வது படை வீரர் அப்படிங்கிறது வந்து வாலாஜாபாத்லேருந்து வருது. வாலாஜாபாத் படை வீரர்கள் வந்து இங்கே வராங்க. இப்போ இந்த 4th ரெஜிமெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு 21 பேர் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா விசாரணை பண்ணுறாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. 21% என்ன பண்ணுறாங்க, விசாரணை பண்ணுறாங்க. ஏன் அப்படி பிரச்சனை பண்ணுறீங்க, அப்போ அவங்க வந்து ஏதோ பிரச்சனை பண்ண போகிறாங்க அப்படின்னு மறுவி தெரிவிக்கிறாங்க. அப்போ ஃபைட் வர மாதிரி இருக்குது. அப்போ ஏன்னா ஒரு 21 பேரை என்ன பண்ணுறாங்க, விசாரணை பண்ணாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுல ஒரு 10 பேர் அப்படிங்கிறது ஹிந்து இருப்பாங்க, 11 பேர் அப்படிங்கிறது முஸ்லீம் இருப்பாங்க. சரியா? இதெல்லாம் புக்கில் கொடுத்துருக்க டேட்டா தான். அது சும்மா இது கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரொம்ப கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் கதையை தெரிஞ்சுக்கணும். விசாரணை பண்ணுறாங்க. இவங்க விசாரணை பண்ணி இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த முன்னா சாட்டை மாதிரி வச்சுருப்பாங்க, சாட்டையை வச்சு அடிப்பாங்க. இல்லை ஏதோ கதையை நான் டசைடின்னு சொல்லுவாங்க. டசைடின்னு சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த விசாரணை படத்துலலாம் அடித்து போட்டுட்டு சாட்டையை வச்சு அடிப்பாங்க, டசைடின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 21 பேரை என்ன விசாரணை பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஏன்னா இன்னும் பெரிய பிரச்சனை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. பிரிட்டிஷ் வந்து பனிஷ் பண்ணுறாங்க. பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க, பனிஷ் பண்ணுறாங்க. ஜஸ்ட் கதையை நான் வச்சுங்க, இந்த பேர்லாம் நான் வச்சுங்க, ஃபேன்கோட் எத்தனை படை வீரர்கள் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இன்னும் கதையை நான் வச்சுக்கிங்கன்னா சப்போஸ் இதில் வந்து கொஸ்டின் கேட்டால் கூட கேட்கறது, ரொம்ப டீட்டெயிலாக கொஸ்டின் கேட்கறது இல்லை. இருந்தாலும் நம்ம கதையை நான் வச்சுக்கிறது நம்ம எப்போனா எப்படின்னா கேட்கலாம் கொஸ்டின். சரியா? அதனால் இந்த கதையை அப்படி நான் வச்சுங்க. என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இந்த படை தளபதி யார், இப்போ இருக்க படை தளபதி யார், என்னோட ஆளுநராக இருந்தா 1806 வேலுக்கழகம் நடக்கும்போது யார் வந்து ஆளுநராக இருந்தா, அந்த மாதிரி கொஸ்டின். சென்னையோட ஆளுநராக இருந்திருக்கா. அதுக்கப்புறம் வேற என்ன கேட்பாங்கன்னா, அது படைத்தளபதி யார் இருந்திருக்காங்க, இந்த அக்னி தொப்பியை அறிமுகம் செய்தவர் யார், இப்போ அக்னி தொப்பியில் என்னென்ன பிரச்சனை, எதனால அந்த இது மக்கள் வந்து வெறுக்கிறாங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸாக கேட்டிருக்காங்க. ரொம்ப டீட்டெயிலாக வந்து இந்த 4th ரெஜிமெண்ட் 23வது ரெஜிமெண்ட் அது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து போனதில்லை, இது வரைக்கும் போனதில்லை.
சரியா? அதனால சப்போஸ் போனா கூட நம்ம எழுதுற மாதிரி இருக்கணும். வேற வர வர பார்ப்போம். ஏன்னா வேற என்ன கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. சரி நான் வச்சுக்கங்க. இப்போ என்னன்னா மே மாசம் தான் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து ஜூலை 1806 ஜூலை நைட்டு ஜூலை 9 அப்போ அவங்க அந்த நைட்டு ஜூலை 9 நைட்டு அப்போ தான் பிரச்சனை வருது. இது பழைய புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்பை இருந்துப்பார். அவர் பேர் வந்து முஸ்தபா பேக் அப்படின்னு இருப்பார். போட்டு கொடுத்துருப்பாரு. இல்லை காட்டி கொடுத்தவர். சரிங்களா? அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா இது மாதிரி பிரச்சனை வரப்போகுது, அதாவது இது இந்த கலகம் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கப்புறம் நடக்க போகுது, அவங்க என்ன பிளான் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு மேலே சொல்லிடுவார். யார் பேர்? அவர் பேர் வந்து முஸ்தபா பேக். முஸ்தபா பேக் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவாருன்னா முஸ்தபா பேக் அப்படிங்கிற இருக்காரு. அவர் என்ன பண்ணா போட்டு கொடுத்துருவாரு. அவர் ஸ்பை மாதிரி இருப்பாரு. ஸ்பை மாதிரி இருப்பாரு. யார்கிட்ட சொல்லியிருப்பாரு அப்படின்னா போப்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. போப்ஸ்ன்னு ஒருத்தர் இருப்பாரு. யாருன்னா அவரோட ஆங்கிலேயர். போப்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு முஸ்தபா பேக் வந்து இவர்கிட்ட சொல்லிடுவாரு. முஸ்தபா பேக் அப்படிங்கிறது அவர் வந்து ஒரு இந்தியன் சோல்ஜர். அவரு இந்தியன் சோல்ஜர். அவர் யார்கிட்ட சொல்லுவார் அப்படின்னா போர்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் சொல்லிடுவார். இவர் போர்ஸ் அப்படிங்கிறது யாரு? ஒரு ஆங்கில அதிகாரி. ஆனா இவர் என்ன பண்ணிடுவார்? ஒரு அலட்சியமா இருப்பார். அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு அலட்சியமா இருப்பார். இருந்தது தமிழ்ல ஒரு சில சொல்றோம் எழுதிக்கிங்க, வார்த்தை வந்து மாற்றி எழுதிக்கிங்க. சரிங்களா? இது எல்லாம் புக்லேயும் இல்லை. ஒரு கதையை நான் படிச்சும் போது நான் எழுதி வச்சுக்கணும், அதை வச்சு சரியா? அதை புரிஞ்சுக்கங்க. இங்கிலீஷில் வந்து வார்த்தை நீங்கள் வந்து சப்போஸ் இதே ஓகேனா வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு வந்து புரியாது அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கூகுளில் பார்த்து மாற்றிடுச்சு. சரியா? ஒரு சில சொல்லிடுவோம், ஒரு சில நான் பார்க்கல. சரியா? ஓகே. இப்போ என்ன பண்ணா இவர் வந்து போப்ஸ் அப்படிங்கிறது ஒரு அலட்சியமாக இருக்கார். அவங்களாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதை வந்து காட்டி கொடுத்தவர் யார்? முஸ்தபா பேக் அப்படின்னு காட்டி கொடுத்துட்டு சொல்லியிருப்பார் போயிட்டு. இது மாதிரி இந்த பிரச்சனை வரப்போகுது, கலகம் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் வந்து இல்லை அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு ஒரு அலட்சியமாக இருக்காங்க. சரியா? இப்போ வந்து 1806 ஜூலை 9. இப்போ என்னன்னா ஹைதர் பொண்ணு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஹைதர் அலியோட பொண்ணு இருப்பாங்க. அவங்க பொண்ணோட மேரேஜ் நடக்க போகுது. எப்போனா ஜூலை 10 நடக்க போகுது. இல்லை ஜூலை 10 நடக்க போகுது. அதுவும் ஒரு காரணமாக வச்சு இந்த கோட்டையை கைப்பற்றிடலாம் அப்படின்ட்டு இவங்க ஒரு பிளான் வச்சுருப்பாங்க. யார்? ஹைதர் அலியோட பையன். மொத்தம் 12 பேர் இருப்பாங்க. ஹைதர் அலிக்கு வந்து திப்பு சுல்தானுக்கு வந்து பையன்களே வந்து ஒரு 12 பேர் இருப்பாங்க. சரிங்களா? அப்போ மாதிரி தெரியும், அதெல்லாம் வாரிசு அதிகமாக இருப்பாங்க. அப்போ ஒரு 12 பேர் வாரிசு இருக்காங்க. அப்போ அதில் சில ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பேர் நான் சொல்றேன். அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு கோட்டையை கட்டலில் கொண்டு வாங்க. இப்போ இந்த 23 படை வீரர் இருக்கா பார்த்தீங்களா, அதாவது ஜமாலுதீன் ஒருத்தர் இருப்பார். அவர் பேர் ஜமாலுதீன். ஜமாலுதீன் அப்படிங்கிறவர்கிட்ட சொல்லிடுவார், உங்கள் பையன் பேர் என்னன்னா ஜமைதார் அப்படிங்கிறது. இந்த ஜமைதார் அப்படிங்கிறது யாரு? 23 படை வீரர்ல இருக்கிற ஒரு ஆள். அவர்கிட்ட என்ன சொல்லியிருப்பான்னா ஜமாலுதீன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் யாருங்கன்னா அவர் வெளியே இருக்கார். ஜமாலுதீன் அப்படிங்கிறவர் வெளியே இருக்கார். அந்த யாரு? திப்பு சுல்தானோட பையன். ஒரு 12 பேர்ல அவர் ஒருத்தர். இதுல 2வது பையன் பேர் தான் அது. இதெல்லாம் எழுதாதீங்க, நான் நடத்துற ஃபுல்லாவே சொல்றேன். கதை முடியும் நான் வச்சுங்க. அதே ஹைதர் அப்படிங்கிறது தான் 2வது பையன் பேர். அவரை என்ன பண்ணிருப்பாங்க? சிறை பிடிச்சி வச்சிருவாங்க. எங்க? வேலூர் கோட்டையை. அவரை வந்து விடுவிக்கணும். அவரை விடுவிச்சு அவர் வந்து அரசராகணும். அதான் வந்து இவரோட பிளான். இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஜமாலுதீன் அப்படிங்கிறது வெளியே இருப்பார். இவர் வந்து திப்பு சுல்தானோட பையன் வெளியே இருக்காரு. இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஒரு 8 நாள் மட்டும் கண்ட்ரோலில் வைங்க. 8 நாள் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா கண்ட்ரோலில் வைங்க, இந்த கோட்டை கைப்பற்றி கண்ட்ரோலில் வைங்க. நான் ஒரு 10,000 பேர் கூப்பிட்டு வரேன் வெளியே வந்து. ஒரு எத்தனை நாள்? ஒரு 8 டேஸ்க்கு நான் வைங்க. நான் என்ன பண்ணுறேன், நான் ஒரு 10,000 பேர் வெளியே வந்து கூப்பிட்டு வரேன். ஏன்னா இந்த ஜமாலுதீன் அப்படிங்கிறதுக்கு யாருக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னா பூர்ணியா அப்படின்னு ஒருத்தர் இருப்பாருங்க. பூர்ணியா அப்படிங்கிறது ஒருத்தர் இருக்கார். இவர் யாருன்னா ஒரு ரிட்டையர்டு ஆர்மி சோல்ஜர் மாதிரி. அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பாரு. இந்த
அதாவது திப்பு சுல்தானோட படைவீரர்கள். அவர் வந்து ரிட்டையர்ட் ஆர்மி சீஃப். எப்படி இந்த சூரரை போட்டு படத்தில் வருவாங்கல்ல, சூரரை போட்டு படத்தில் ரிட்டையர்ட் ஆர்மி சீஃப்லாம் வந்து கூட்டு வந்து அந்த இதை ஃபைட்டை ஓட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் வந்து பூர்ணியா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு வந்து எல்லா பக்கமும் லிங்க் இருக்குது. அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், அவர் வந்து கூப்பிட்டு வந்துடுவார். ஒரு 8 நாள் மட்டும் நான் என்ன பண்ணேன், கஸ்டடியில் வைங்க, இந்த கோட்டை கைப்பற்றி நீங்கள் கஸ்டடியில் வைங்க, பிரிட்டிஷ்காரங்களாம் யார் இருந்தாலும் ஒரு கஸ்டடியில் ஒரு 8 நாள் பார்த்துக்குங்க, மற்ற நான் ஆட வரேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அதுக்கான பிளான்லாம் போட்டுருவாங்க. பிளான்லாம் போட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த நாள் அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா ஜூலை 9 நாள் நைட்டு ஒரு 11 மணி 12 மணிக்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாம் ஆங்கிலேயரும் தூங்க போயிடுவாங்க. அவங்க வந்து அங்கே எல்லாமே அங்கே இருப்பிடம் எல்லாமே அங்கே தான் இருக்கும். அவங்க என்னன்னா ஜென்ரலாக என்ன கதை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அவங்க வந்து இங்கிலாண்டில் ஃபுல்லாக குளிராக தான் இருக்கும். இங்கே வந்து ரொம்ப இப்போ டிராபிக்கல் ஜோன் இது. இப்போ இங்கே இருக்க வெயில அவங்களால தாங்க முடியாது. அதான் என்ன பண்ணால் கதை திறந்து போட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. கதவை என்ன பண்ணால் திறந்து போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னென்னா நாளைக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷன் இருக்குது, பிரிட்டிஷோட ஆர்மி சீஃபில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதான் என்ன பண்ணால் முன்கூட்டியே தூங்க போயிடுவாங்க. இவர் என்னன்னா இப்போனா இவங்க வந்து எந்த பிரிவில் இருப்பாங்கன்னா 23வது படை வீரர்கள் இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா 23வது படை வீரர்கள் இருக்காங்க பத்தியா, இதோட தான் வந்து ஜமாலுதீன் ஜமேதார் அப்படிங்கிறவர் தான் இதில் இருக்கிறவர். இவர் என்ன இவர் நல்லவர் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இதை பார்த்துக்குங்க. அது நல்லவர் மீன்ஸ் அவர் வந்து நமக்கு ஃபேவராக இருப்பார், பிரிட்டிஷ்காரங்க அவங்க நினச்சிக்கிறாங்க, நமக்கு ஃபேவராக இருப்பார் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா 23வது படை வீரர்கள் பாஜா பார்த்து தான் இருக்குது. அங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஓகே நம்ம ஃபேவராக இருப்பாங்க அப்படின்னா அவங்க அங்கேருந்து இங்கே கூப்பிட்டு வராங்க. அதில் ஒருத்தர் தான் யார், ஜமேதார் இல்லை. அப்போ அவர் ஜமேதார் சேர்ந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கோட்டையை பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுறாங்க. அவர் வந்து அந்த ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்க, எல்லாமே தூங்க போயிடுறாங்க. நாளைக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்ட்டு தூங்க போயிடுறாங்க. இந்த காரணத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லாத்திட்டையும் இந்த ஜமேதார் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு யாராவது தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களோ, அது அவருக்கு ஃபேவராக யார் இருப்பாங்களா, டிரைவர் இருப்பாங்க பார்த்தீங்களா, இந்தியா பிரதேசத்தில் யாரெல்லாம் ஃபேவராக இருப்பாங்களோ அவங்கள நியமிச்சு வச்சிடறாங்க. நீங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிடறாங்க. இவங்க கரெக்டாக வந்து 1 மணி 2 மணியாக இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக சூப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா திறந்து போட்டு தூங்குறாங்க, ஃபுல்லாக கரெக்டாக திறந்து போட்டு தூங்குவாங்க. அப்போ என்ன பண்ணால் ஃபுல்லாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எப்பயுமே வந்து ஒரு குறிப்பிட்ட செகண்ட்லேயே என்ன பண்ணால் ஒரு நிறைய பேர் அட்டாக் பண்ணிடுறாங்க. அட்டாக் பண்ணோடனே என்னன்னா ஒருத்தர் மட்டும் கூட்ஸர் ஒருத்தர் இருப்பார். அந்த கூட்ஸர் என்ன பண்ணுறாருன்னா இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவர் உள்ளே வர முடியல. ஏன்னா இவர் உள்ளே வந்தால் இவர் சுற்றுவாங்க. இதை என்ன பண்ணுறாருன்னா வெளியே போய் சொல்லிடுறாரு. ஒரு 6 மணி இருக்கும். ஒரு 6 மணிக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபைட் நடந்துகிட்டே இருக்குது. இவ்வளோ நிறைய பேர் கொண்டுருவாங்க. ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் கொண்டுருவாங்க. இந்த ஃபைட் நடந்துகிட்டே இருக்குது. இல்லை அடுத்த மேரேஜ், ஆனால் ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபுல்லாக நிறைய பேர் கொண்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பதவியாளர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் நம்ம அரசர் அப்படின்ட்டு அவர் வந்து புலிச்சின்னம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை புலிக்கொடியை ஏற்றிடுறாங்க. இதுக்காக நம்ம தான் விடுதலை பண்ணுறோம், நம்ம தான் வந்து ஆட்சி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு புலிக்கொடியை ஏற்றிடுறாங்க. ஏற்றிட்டு இவங்க வந்து ஓகே எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இவங்க இருக்காங்க. இவர் வந்து பூட்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அது யாரும் ஆங்கிலேய படை வீரர் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா நேராக எங்கே போகிறாருன்னா கில்லப்ஸி ஒருத்தர் இருப்பார். கில்லப்ஸி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் எங்கே இருக்காரு அப்படின்னா ஆற்காட்டில் இருக்கார். அவர் எந்த அதான் ஆற்காடு தான், அங்கே இருக்காரு. அவரை போயிட்டு அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இது மாதிரி என்னன்னா இந்த கோட்டை வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு, இத்தனை ஆளுங்க வந்து என்ன பண்ணால் கைப்பற்றிருக்காங்க அப்படின்னு. அவர் என்ன பண்ணால் உடனே நான் வரேன் அப்படின்ட்டு கிளம்பி வராங்க. அவர் 6 மணிக்கு போய் சொல்கிறாரு. 6 மணிலாம் எத்தனை மணிக்கு போய் சொல்கிறாருன்னு தெரில. அவர் 9 மணிக்கு இங்கே வந்துடுறாரு. 9 மணிக்கு வந்துடுறாரு. அவருக்கு தெரிஞ்சவங்களாம் சொல்லிட்டு வந்துடுறாரு. கேப்டன் எங்கன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து குதிரைப்படை வீரர் இருப்பாங்க. அவங்களாம் கூட்டிகிட்டு இங்கே வராங்க. வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா இவங்க வந்து பீரங்கி வச்சுருக்காங்க. பீரங்கி வச்சிருக்கும் போது என்னன்னா அந்த கோட்டை கதவை அப்படியே அங்கேருந்து சுட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்னன்னா ஒரு 800 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக சுட்டு கொண்டுறாங்க ஃபுல்லாகவே. அப்போ அந்த 9லேருந்து 9:10 9:20 அந்த டைமுக்குள்ளே ஒரு 20 நிமிஷத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக ஒரு 800 பேரை கொண்டுறாங்க ஃபுல்லாகவே. தெரியல கொண்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த பிரிட்டிஷ் அந்த கோட்டையை வந்து கைப்பற்றி வச்சுருக்காங்க. இது திரும்ப வந்து என்னன்னா புலிக்கொடி இறக்கப்பட்டு திரும்ப ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கோட்டையை கைப்பற்றிருக்காங்க. சரிங்களா, இதனால இது எதனால பேசப்படுது அப்படின்னா அப்பயே வந்து ஒரு வீரமாக போரிட்டாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணியிருந்தா நம்மள்ட்ட ஆயுதம் வந்து கொஞ்சம் வலுவாக இருந்தால் என்ன பண்ணியிருக்க முடியும்னா நம்ம வந்து அப்பயே வந்து பிரிட்டிஷ்காரங்களை தோக்கடிச்சிருக்க முடியும். சிம்பிளாக சொல்லுவாங்க. எப்போனா 1857 அப்புறம் தான் 1757
1857 தான் அது கிரேட் ரிவோல்ட் நடந்திருக்கும். பெருங்கிளர்ச்சி நடந்திருக்கும். பெருங்கிளர்ச்சி அப்படின்னா அங்கே ராணி லட்சுமி பாய் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ராணி லட்சுமி பாய் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பேர் கூட தெரியும் நினைக்கிறேன், மற்ற பேரில் தெரியாது உங்களுக்கு, அதெல்லாம் நான் சொல்கிறேன். அப்போ அதனால அங்கே என்னன்னா அப்போ பெருங்கிளர்ச்சி நடந்திருக்கும். அப்புறம் 1857 நடந்திருக்கும். இது வந்து என்னன்னா நார்த் இந்தியாவில் நடந்திருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி 1806 மெட்ராஸ் மாகாணத்தில் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஆங்கிலேயர்னா அதனால ஃபர்ஸ்ட் ஒரு கிளர்ச்சி நடந்திருக்கு அப்படின்னு தெரியும். இதான் வந்து கதை. இப்போ இது நோட்ஸ் எழுதிக்கலாம். சரியா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? புக்கு ஒரு டைம் படிச்சுக்கிங்க, கிளியர் ஆகிடும். இது வரைக்கும் எழுதிங்க, இதுக்கப்புறம் நம்ம எழுதுவோம். சொல்லுங்க. டேட் என்னது? 1806 ஜூலை 10 தான் நடக்குது. ஜூலை 9 நைட்டு, ஜூலை 10 தான் புக்கில் வந்து ஜூலை 10 தான் இருக்கு. இப்போ வந்து கிளர்ச்சி செய்தவர்கள் யார் யார் இருக்காங்கன்னா அப்படின்னா ஜமேதார் இருக்காரு. ஜமேதார் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இவர் வந்து யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? ஜமாலுதீன். ஜமேதார் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இவர் என்ன, இவர் வந்து முதலாம் படைங்க, ஃபர்ஸ்ட் ரெஜிமெண்ட், முதலாவது அணி. ஃபர்ஸ்ட் ரெஜிமெண்ட் முதலாவது அணி. கிளர்ச்சி செய்தவர் செய்தவங்க அவர் யாருன்னா 23வது படை வீரர். 23வது படை 2வது அணி. 23வது படையர். இதை இவங்க தான் வாலாஜாபாத்திலிருந்து வந்திருப்பாங்க. கிளர்ச்சி செஞ்சவங்களே அவங்க தான். சரிங்களா? அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது யாரு? ஜமேதார் அப்படிங்கிறவர். இந்த ஜமாலுதீன் அப்படிங்கிறது யாருன்னா திப்புவோட வாரிசு. திப்பு சுல்தானோட வாரிசு. திப்பு சுல்தானோட வாரிசு தான் யாரு? ஜமாலுதீன். எல்லாம் ஒரே பேர் ஒரே மாதிரி இருக்கும். கொஞ்சம் பார்த்துங்க, எக்ஸாம் போகிறது மாதிரி லைட்டாக பார்த்துக்குவாங்க. அப்போ தான் நான் வரும். இல்லை ஜமேதார் ஜமாலுதீன் வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த பேரில் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணால் லைட்டாக வாய்ப்பு. இது ஃபுல்லாக என்ன பேர் இருக்குன்னா ஷேக் ஜமேதார் காஸ்டியூம் சொல்லுவாங்க. ஷேக் ஜமேதார் காஸ்டியூம். ஃபுல் பேர் என்னன்னா ஷேக் ஜமேதார் காஸ்டியூம் அப்படிங்கிறது தான் ஒரு ஃபுல் பேர். இல்லை, இவர் பேர் ஜமாலுதீன் தான். அவர் வந்து திப்புவோட வாரிசு, திப்புவோட சன்னு, திப்பு சுல்தானோட சன்னு. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த நான் வச்சுங்க 8 இயர்ஸ் என்ன பண்ணுறாங்க கண்ட்ரோலில் வச்சுக்கங்கன்னு சொல்லுவாங்க. 8 இயர்ஸ் கூட என்ன பண்ணுறாங்க கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு சொல்லியிருப்பாரு. யார்? ஜமாலுதீன் அப்படிங்கிறவர் ஜமேதார்கிட்ட சொல்லியிருப்பாரு. ஜமாலுதீன் அப்படிங்கிறது ஜமேதார்கிட்ட சொல்லியிருப்பாரு. ஒரு 8 நாள் மட்டும் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க, நாங்கள் வந்து என்னன்னா ஒரு 10,000 பேர் கூப்பிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு ஏன் கதையை நான் வச்சுக்கோங்க, இந்த 8 இது மட்டும் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. 8 நாள் மட்டும் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க, நான் ஒரு 10,000 பேர் கூப்பிட்டு வந்துடுறேன். அதுக்கு ஹெல்ப் பண்ணுற யார்? பூர்ணியா அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் பேர் என்னது? பூர்ணியா. பூர்ணியா அப்படின்ட்டு ஒருத்தர் இருப்பார். ஷார்ட்டாக வச்சுங்க. நாங்கள் இவர் வந்து வெளியே இருப்பாருங்க. ஜமாலுதீன் அப்படிங்கிறது வெளியே இருப்பார், கோட்டைக்கு வெளியே இருப்பார். கோட்டைக்கு உள்ளே இருக்க ஒரு ஆள்கிட்ட அவர் உள்ளே இருக்கிற யார்? ஜமேதார் காஸ்டியூம் அப்படிங்கிறது உள்ளே இருக்காரு. அவர்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இவர் வந்து இவர்கிட்ட சொல்கிறாரு. இவர் வந்து என்ன பண்ணுறாரு? இவர்கிட்ட சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா ஒரு 8 இயர்ஸ்க்கு கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க, நான் வந்து வெளியே இருந்து ஒரு 10,000 பேர் கூப்பிட்டு வந்துடுறேன், நம்ம ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் என்ன ஆகுனா உடனே வந்து இவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரியா? இதுவே நான் வச்சுக்கோங்க. சரி, இதில் வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு என்ன கேட்பாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சுடப்பட்டவர் யார், ஏதோ கொல்லப்பட்டவர் யாருன்னு கேட்பாங்க. முதல் பலி, ஃபஸ்ட்டு பர்சன் ஹூ கில்டு. அப்படின்னா வந்து ஆங்கிலேயரில் யார் ஃபஸ்ட்டு இறந்துருப்பாரு? ஃபஸ்ட்டு பலி. ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து யாரை இறந்துருப்பாங்க அப்படின்னா கேல் சான்கோட்.
குவான் ஃபோர்ட் தான் என்ன பண்ணினா முதல்ல இறந்துருப்பார். எப்படி எதில் இறந்துருப்பார் அப்படின்னா, இவங்க ஏன்னா உடனே கன் வச்சு சுட ஆரம்பிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் இறந்தவர் யார் அப்படின்னா குவான் ஃபோர்ட். இது கொஸ்டின் கேட்பாங்க, இந்த மாதிரி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் டெத் யாருன்னா கர்னல் ஃபான்கோட் அப்படிங்கிறது தான். கர்னலாக இருப்பார், கர்னல் ஃபான்கோட். ஒரு 3 பேர் தான் நான் வச்சுக்குவோம், ரொம்ப அதிக பேர்லாம் கிடையாது, 3 பேர். அடுத்து வந்து கர்னல் மெக்கராஸ். இவர் எந்த பீரியட்னா 23வது படைப்பிரிவில் சேர்ந்தவங்க, 23rd ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவங்க. 23வது படைப்பிரிவு அப்படின்னா அங்கே இருக்க சிப்பாய் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் இந்தியன்ஸாக இருப்பாங்க. அது ஹெட் ஒருத்தர் இருப்பார் பற்றியா, அவர் வந்து பிரிட்டிஷ்காரங்களாக இருப்பாங்க. இது ஒரு கோபம் இருக்கும். நம்ம என்னதான் ஒரு பெரிய வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் நம்ம வந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறோம் பிரிட்டிஷ்காரங்களுக்கு, ஆனால் நமக்கு வந்து உயர் பதவி தர மாட்டாங்க, ஹை பொசிஷன் தரவே மாட்டாங்க. இது ஒரு பிரச்சனை இருக்கும். இப்போ 23வது ரெஜிமெண்ட் அப்படின்னா 23வது ரெஜிமெண்ட்டில் இருக்கிற உள்ள சிப்பாயெல்லாம் யாரும் இந்தியன்ஸாக இருப்பாங்க. ஆனால் அது ஹெட்டு யார் இருப்பாங்க, ஆங்கிலேயர் இருப்பாங்க, பிரிட்டிஷ்காரங்க இருப்பாங்க. அப்போ அது சம்பளம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் தருவாங்க. எப்படின்னா ஒரு ஆங்கிலேயர் இருக்கார், ஒயிட் பீப்புள் இருக்காங்கன்னா அவருக்கு இணையாக சம்பளம் கிடையாது, ஈக்குவலாக சம்பளம் தர மாட்டாங்க. 2 பேரும் ஒரே பதவியில் தான் இருப்பாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இந்தியன்ஸ் கம்பேர் பண்ணும்போது சம்பளம் இவங்களுக்கு அதிகம். அதே மாதிரி உயர் பதவிக்கெல்லாம் கொண்டு போக மாட்டாங்க, உயர் பதவிக்கு வந்து கொண்டு போக மாட்டாங்க. இந்த படம் பார்த்துருப்பீங்க, என்ன படம் இப்போ வந்துச்சு, ராஜ்மௌலி, RRR பார்த்தீங்களா? ஓகேவா? அப்போ என்னன்னா அவன் அவரை எவ்வளோ இது பண்ணுவான் ராம் சரண், ரொம்ப இந்த பதவிக்கு போய் ஆகணும், இதான் உயர்ந்த பதவி, அந்த பதவிக்கு போய் ஆகணும் அப்படின்ட்டு இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி பதவிக்கு போனதில்லை. படம் நீங்கள் பார்க்கலையா? இப்போ அதான் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. இப்போ அந்த RRR படத்தில் வர இந்த மாதிரி தான் ராம் சரண் வந்து அந்த பதவிக்கு போய் ஆகணும், அந்த பதவிக்கு போனால் என்ன ஆகணும், அது மூலியமாக விடுதலை கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஓகேவா? அது மாதிரி என்னன்னா பெரிய பெரிய பொசிஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதே மாதிரி சம்பளம் கம்மியாக இருக்காங்க, இது ஒரு பிரச்சனை. அடுத்து வந்து ஆம்ஸ்டாங் இருப்பாங்க. ஆம்ஸ்டாங்ட்டு ஒருத்தர் இருப்பார். இவர் என்னன்னா ஒரு பல்லாக்கு மாதிரி வச்சிருப்பாங்க. அப்போ வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு பல்லாக்கு வச்சிருப்பாங்க ஒருத்தர். அப்போ அந்த பல்லாக்கில் போயிட்டு இருப்பார் இவர். ஆம்ஸ்டாங் அப்படிங்கிறவரு ஒரு பல்லாக்கில் போயிட்டு இருப்பாரு. அவரை உடனே அடுத்து அங்கே சுற்றுவாங்க, கொண்டுருவாங்க. இப்போ 3வது படி யாருன்னா ஆம்ஸ்டாங். அவ்வளோதான். இது 3 பேர் நல்லா நான் வச்சு. இன்னும் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா என்டி, பாப்கார்ன், இதெல்லாம் வந்து ஆங்கிலேயரில் இறந்து போனவங்களுக்கு. இது எல்லாமே பிரிட்டிஷ்காரங்க தான். என்டி, பாப்கார்ன் அப்படிங்கிறது தான் பிரிட்டிஷ்காரங்களுக்கு. இதெல்லாம் வந்து இறந்து போயிருக்கும், இவனை வந்து இறந்து போயிருப்பாங்க. இப்போ யாரெல்லாம் இறந்து போயிருப்பாங்க அப்படின்னா ஒரு சும்மா ஒரு கணக்கு மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப கேட்கறதில்ல, நான் சும்மா எழுதி வச்சுக்கணும். 13 ஆங்கிலேயர்கள் வந்து இறந்து போயிருப்பாங்க. பிரிட்டிஷ்காரங்க எத்தனை பேர் இருந்தாங்கன்னா, பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸ் வந்து எத்தனை பேர் இருந்திருப்பாங்கன்னா 13 பேர். 82 சிப்பாய், பிரிட்டிஷோட சிப்பாய் இருப்பாங்க பார்த்தீங்களா, சிப்பாய் எத்தனை பேர்னா 82 பேர். இவங்களாம் வந்து இறந்து போயிருக்கும். பிரிட்டிஷோட சிப்பாய் அப்படிங்கிறது எத்தனை பேர் இறந்து போயிருப்பாங்க. சரி, யார் இதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிங்கா வந்து ஒருத்தர் வந்திருப்பார். யார் கிங்கா வந்து முடிச்சு வைப்பாங்க. அதே இது அதே ஹைதர் அப்படிங்கிறது கிங்கா வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. கிங்கா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அனௌன்ஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா முடிச்சு விடப்பட்டார், அரசனை ஏறப்பட்டாங்க, முடிச்சுட்டிடுவாங்க. கிங்கா வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் ஜெயிக்கிறது மாதிரியே வந்து புலிக்கொடி ஏற்றிருப்பாங்க அவங்க. ஃபஸ்ட்டு என்னன்னா இவங்க பிரிட்டிஷ்காரங்க கொண்டுட்டாங்க, 13 பேர் கொண்டிருக்காங்க. அதேமாதிரி 82 சிப்பாயை கொண்டுட்டாங்க. கொண்டுட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நாங்கள் தான் இந்த மாதிரி ஆட்சி அனுப்புகிறோம் அப்படின்ட்டு பதையர் அப்படிங்கிற யார், திப்பு சுல்தானோட பையன், அவரை வந்து அரசராக மாற்றிருப்பாங்க. மாற்றிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃப்ளாக் எதை ஏற்றிருப்பாங்கன்னா டைகர் ஃப்ளாக் வந்து ஏற்றிடுவாங்க. புலிக்கொடி ஏற்றப்பட்டது. புலிக்கொடி யாரோட சின்னங்க, தோலாஸ் சாக்காபாத் இருக்காரு.
அதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. மீன் சின்னம் யாரு? பாண்டி. மீன் சின்னம் பாண்டியர். யாராருக்கு என்ன அவுட்? வில் அம்பு. யாரை சொல்ல? பாண்டியர். இதான் நான் இப்போ யார் இருக்கா அப்படின்னா இவ்வளோதான். புலிக்குடி ஏற்றப்பட்டது. அப்போ மேஜர் பூட்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். மேஜர் பூட்ஸ் இவரு என்ன பண்ணுறாருன்னா அங்கே வந்து கடிதம் அனுப்பிச்சுடுவார். யாருக்கு அனுப்பிச்சுடுவாருன்னா அப்படின்னா ஆக்சுவலி யாரை எடுத்துகிட்டு போவோம்னா ஸ்டீவன்சன் அவரோட எடுத்துகிட்டு போவாருங்க. ஸ்டீவன்சன் அப்படிங்கிற என்ன பண்ணுறாரு, இது மாதிரி பிரச்சனை இருக்கு எழுதி கொடுப்பாரு. பூட்ஸ் அப்படிங்கிறத எழுதி கொடுப்பாரு. நான் இங்கே பார்த்துக்கிறேன், நீ என்ன பண்ணுற, இந்த ஸ்டீவன்சன் அனுப்பிச்சு ஒரு 25 கிலோமீட்டர் இருக்கும், அங்கே தான் யார் ஜில்லப்ஸ்லேயே இருப்பார், அவர்கிட்ட போய் கொண்டு போய் கொடுத்துரு. யாரும் அவர் பேர் ஸ்டீவன்சன் அப்படிங்கிறது லெட்டர் கொண்டு போவார். எங்கே எத்தனை கிலோமீட்டர் கொண்டு போவார்னா 25 கிலோமீட்டர் கொண்டு போவார். யார் இருப்பானா ஜில்லப்ஸ்லேயே இருப்பார். ஜில்லப்ஸ் இதுதான் யார் சொல்லியிருப்பாங்கன்னா who control the வேலூர் ரிவோல்ட், a person who control the வேலூர் ரிவோல்ட். அதாவது வேலூர் கழகத்தை ஒடுக்கியவர் யாருன்னா இவர் தான். வேலூர் கழகத்தை ஒடுக்கியவர்னு கொஸ்டின் கேட்பாங்க. யாரு தென்னிந்திய கிளர்ச்சியை ஒடுக்கியவர் அப்படின்னா அக்னியும், அது லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருப்போம். இப்போ வேலூர் கழகத்தை ஒடுக்கியவர் அப்படின்னா கழகத்தை ஒடுக்கியவர் யாருன்னா கில்லப்ஸ்லி. இந்த கொஸ்டின் கேட்பாங்க, நல்லா வச்சுக்கணும். ஒடுக்கியவர் யாருன்னா கில்லப்ஸ். A person who control the வேலூர் முட்னி, வேலூர் முட்னி. இந்த கில்லப்ஸி கூட யார் யார் வருவாங்க அப்படின்னா அவங்க எழுதிங்க. கில்லப்ஸிக்குள்ள யார் வருவாங்க? கேப்டன் யங் வருவார். கேப்டன் யங். கேப்டன் யங் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். கேப்டன் யங் அப்படிங்கிறது இவர் வந்து குதிரைப்படைய தலைவர். காவல்ரி. காவல்ரி அப்படிங்கிறது ஏன்னா குதிரைப்படைய சொன்ன காவல்ரி அப்படிங்கிறது காட்படை. இது என்ன குதிரைப்படை தலைவர் அவர். இது கூட இன்னொருத்தர் இருப்பார். அவர் பேர் என்னன்னா கேப்டன் யங் ஜான் கென்னடி. ஜான் கென்னடி. இந்த கில்லப்ஸையும் கேப்டன் யங்கும் என்ன பண்ணிடுவாங்க, ஃபர்ஸ்ட் கிளம்பி போயிடுவாங்க. நீங்கள் கேடி அப்படிங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்துருக்கான்னு சொல்லி அனுப்பிச்சு போயிடுவாங்க. நீங்கள் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு போயிடுவாங்க. இவங்க 3 பேருமே வருவாங்க. இங்கே லாங்ஸ்டன். லாங்ஸ்டன் அப்படிங்கிறது பீரங்கி இருக்கு பார்த்தீங்களா, பீரங்கி வந்து இவங்க வச்சுருந்தவங்க யாருன்னா லாங்ஸ்டன் இருப்பார். அவர் தான் வந்து பீரங்கியை கண்ட்ரோல் பண்ணுறாரு. பீரங்கியை கண்ட்ரோல் பண்ணுறது யார்? லாங்ஸ்டன் அப்படிங்கிறவர். அவர் தான் வந்து ஃபுல்லாக போனால் பார்த்தீங்களா, எத்தனை பேர் ஒரு 800 பேர் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த பீரங்கி வச்சு தான் போட்டுருப்பாங்க. ஒரு 800 பேரை 800 people டெத், 800 பேர் பலி. ஆர்டிலரி. பீரங்கி அப்படின்னா என்னது? ஆர்டிலரி. லாங்ஸ்டன் அப்படிங்கிற பீரங்கி வச்சிருப்பார். அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா பதையர் இருப்பாருங்க பார்த்தீங்களா, பதையரை வந்து கொலை பண்ணிடலாம் சொல்லிடுவாங்க. பதையரை என்ன பண்ணுவாங்க, கொலை பண்ணிடலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து மரியாதைன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க தான் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, அப்படிலாம் பண்ணாதீங்க சொல்லியிருப்பாங்க. இவர் அது கொலை பண்ணிடலாம், பதையரை வந்து கொண்டுலாம்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து மரியட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. மரியட் அவங்க என்ன பண்ணால் மறுப்பு தெரிவிச்சு, இல்லை அவங்களாம் கொல்ல வேணாம், அவனை வந்து கொல்ல வேணாம் அப்படின்னு விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவங்க வந்து கொல்கத்தாவுக்கு அமைச்சிருவாங்க. கல்கத்தாவுக்கு ஆடுபரத்தா.
கல்கத்தாவுக்கு நாடு கடத்த போயிருப்பான். அவ்வளோதான், இந்த கதை வந்து அவ்வளோதான். இந்த பிளாங்க்சன் தான் அந்த கடிதத்தை எழுதியிருப்பார். இந்த மாதிரி விஷயம் ஒரு 800 பேர் கொண்டிருப்பாங்க தெரியுங்களா? அந்த 800 பேர் கொண்டாங்க, இதெல்லாம் இவ்வளோ பேர் என்ன பண்ணா, ஒரு 5 பேர் துப்பாக்கி வச்சு சுட்டுருப்பாங்க, 6 பேர் பீரங்கி வச்சு சுட்டுருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கதை ஒரு இருக்கு. எல்லாத்தையும் சொன்னது யாரு? இந்த பிளாங்க்சன் தான் சொல்லியிருப்பார். அவர் கடிதம் எழுதியிருப்பார், ஒரு கடிதம் எழுதியிருப்பாரு. அந்த கடிதத்தில் இதெல்லாம் சொல்லியிருப்பார். அது மூலியமா நமக்கு தெரிய வருது என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. இது யாருமே வந்து இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து எந்த இதுவுமே எழுதியா வைக்கிற பழக்கம் கிடையாது. எல்லாமே பிரிட்டிஷோட ஆவணம் தான். அந்த ரிப்போர்ட்டை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அவ்வளோதான். அது வந்து உண்மையாக இருக்கோ பொய்யா இருக்கோ எப்படி இருக்கோ இல்லை, ஆனால் அதை நம்ம படிச்சுட்டு. பிளாங்க்சன் அப்படிங்கிறதாங்க அந்த பீரங்கிக்கு பழைய வச்சிருந்தா பார்த்தீங்களா, அவர் கடிதம் தான் என்னன்னா, கடிதத்தை இதெல்லாம் எழுதியிருப்பார். சும்மா அதை தெரிஞ்சுங்க, ரொம்ப கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க. அந்த கொஸ்டின் கேட்குற ஏரியா அப்படிங்கிறது யாருன்னா கில்லப்ஸ்லி தான். இந்த கில்லப்ஸ்லி தான் என்ன பண்ணியிருப்பாரு, கழகத்தை ஒடுக்கி யாரும் தான் கொஸ்டின் கேட்பாங்க. இது வரைக்கும் அதுதான் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? வேற எதுவும் பெருசாக கேட்கறது கிடையாது. அப்புறம் மேஜர் புக்ஸை வச்சு கொஸ்டின் கேட்காரு. வெளியே இருந்து கடிதத்தை எழுதி அனுப்பிச்சது யாரு, இவர் கொஸ்டின் கேட்பாங்க. மேஜர் புக்ஸ் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கில்லத்தை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. இது நல்லா ஞாபகம். அப்புறம் வந்து என்ன கொடி, புலிக்கொடி, புலிக்கொடி ஏற்றப்பட்டு இப்போ யார் வந்து அரசராக முடிவு சொல்லப்பட்டாங்க? பதேயர் அரசராக முடிவு சொல்லப்பட்டாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப டீட்டெயிலாக போனது கிடையாது. இது நான் வச்சு இதுதான் 11th புக்கில் இருக்கும். ஒரு டைம் படித்து பார்த்துருங்க இதெல்லாம். இந்த கிளர்ச்சி அவ்வளோதான் ஒடுக்கப்பட்டிருக்கும். இந்த கிளர்ச்சி ஒடுக்கப்படுறதுக்கு பேர் என்னன்னா, இந்த கிளர்ச்சிக்கான காரணம் அப்படிங்கிறது ஒரு 3 பேர் இருக்காங்க. இந்த கிளர்ச்சிக்கான காரணம் யாரு? பிரிட்டிஷ்காரங்கள ஒரு 3 பேர் இருக்காங்க. யாராவது இருக்கா? வில்லியம் பெண்டிக் இருக்காரு. அவர் தான் சென்னை ஆளுநராக இருப்பார். அதுக்கப்புறம் யாரு? ஜான் கிரடாப். அவர் தான் இந்த முறையை உருவாக்கினாங்க. இந்த அக்னி தொப்பி அப்படிங்கிற உருவாக்கின யாரு? ஜான் கிரடாப் படைத்தளபதியாக இருக்கார். அப்புறம் அக்னியூ அப்படின்னு இருக்காரு. அக்னியூ அப்படிங்கிறது அக்னி கேப் அப்படின்ட்டு அவர் பேரில் உருவாக்கியிருக்காங்க. அவரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. இவங்க 3 பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, திரும்ப இதுக்கு பிரிட்டிஷ்காரங்களே வந்துருங்க, இங்கிலாண்டே வந்துருங்க அப்படின்னு திரும்ப கூப்பிட்டுருப்பாங்க. பதவியெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இங்கே திரும்ப வந்து இங்கிலாண்டுக்கே வந்துன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ இந்த கிளர்ச்சி ஒடுக்கியவர் யாரு? கில்லப்ஸ்லி. ஒடுக்கியவர் யாரு? கில்லப்ஸ்லி. இப்போ அவருக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு வந்து பரிசு கொடுத்துருப்பாங்க. ஒரு 70,000 பக்கோடா வந்து பரிசாக கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷே அதே வார்த்தை தான், பக்கோடாஸ் ப்ரைஸாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா கிளர்ச்சி ஒடுக்கியிருக்காருல்ல, அவ்வளோ பெரிய கிளர்ச்சி ஒடுக்குனால என்ன பண்ணியிருப்பாங்க, கில்லப்ஸ்லிக்கு வந்து ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. பக்கோடா அப்படிங்கிறது தங்க நாணயம். பக்கோடா அப்படிங்கிறது தங்க நாணயம். ஃபர்ஸ்ட் யார் வந்து டெத்தா அப்படின்னு கேட்பாங்க. பான்கோட் ஃபர்ஸ்ட் டெத் ஆனது பான்கோட். எல்லாம் எழுதி போட்டு ஃபர்ஸ்ட் பலியானவர் யாரு? பான்கோட். இந்த கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ இதை பற்றின ஒரு சில கருத்துலாம் இருக்கு. அதாவது 1806 வேலுப்பிழக்கம் நடந்திருக்கு. அதில் சில வரலாற்று அரசியலாம் இருப்பாங்க. அவங்க சில பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. அது முக்கியமான யாருன்னா வீர் சவார்கர். வீர் சவார்கர் அவர் வந்து என்ன சொல்றாரு இதை பற்றி? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. வீர் சவார்கர் வந்து இந்த 1806 கிளர்ச்சியை என்ன சொல்றாரு? 1806 கிளர்ச்சியை அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்றோம். சரி, இது என்ன சொல்றாங்கன்னா, வேலூர் கழகம் தான் 1857 நடந்த கிளர்ச்சிக்கு முன்னோடின்னு சொல்றாரு. கிளர்ச்சிக்கு முன்னோடி என்னதுன்னா இது வேலூர் கழகம் தான் சொல்றாரு. யாரு? வீர் சவார்கர் சொல்றாரு. வீர் சவார்கர் என்ன சொல்றாருன்னா, வேலூர் கழகம் தான் 1857 கிளர்ச்சிக்கு முன்னோடின்னு சொல்றாரு. இங்கிலீஷ் எழுதிக்கங்க. சரி, Velur Revolt was a pioneer of Velur Revolt was a
pioneer of 1857 revolt. 1857 revolt. முன்னோடி விளையாட்டு தான் என்னது 1857 கிளர்ச்சிக்கு முன்னோடி சொல்றாங்க. 1857 கிளர்ச்சிக்கு முன்னோடி. இதை மறுக்கிறார். யார் மறுக்கிறா அப்படின்னா கே பிள்ளை சொல்றாரு. கே பிள்ளை என்னன்னா மறுப்பு தெரிவிக்கிறார். இல்ல அப்படிலாம் ஒண்ணு கிடையாது, மறுப்பு தெரிவிக்கிறாரு கே பிள்ளை. It didn't accept by K பிள்ளை. Didn't accept by K பிள்ளை. கே பிள்ளை என்ன பண்றாரு? மறுப்பு தெரிவிக்கிறாரு. இல்ல அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இது வந்து முன்னாடிலாம் கிடையாதுன்னு சொல்றாரு. யாருன்னா கே. இன்னும் வேற 2 பேர் சொல்றாங்க கருத்து. அவர் யாருன்னா ஃபர்ஸ்ட் சொல்றேன். தமிழர்கள் தான் இந்திய விடுதலை போருக்கு முன்னோடின்னு சொல்றாங்க. இந்திய விடுதலை போருக்கு முன்னோடியான்னு சொல்றாங்க. தமிழர்கள் தான் இந்திய விடுதலை போருக்கு முன்னோடின்னு சொல்றாரு. அப்படின்னு யார் சொல்றாங்க அப்படின்னா சஞ்சீவ் என்ன சொல்றாரு? தமிழர்கள் தான் இந்திய விடுதலை போருக்கு முன்னோடி சொல்றாங்க. Tamil people was pioneer of Indian independence revolt. Indian independence war. Tamil people was a pioneer of Indian independence war. Indian independence war. வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னொருத்தர் சொல்றாரு. அவர் பேர் வந்து ராசையா. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா மருது சகோதரர்களின் போராட்டத்தின் தொடர்ச்சின்னு சொல்றாரு. மருது சகோதரர்களின் போராட்டத்தின் தொடர்ச்சின்னு சொல்றாங்க. போராட்டத்தின் தொடர்ச்சி தான் இது. மருது சகோதரர்கள் போராட்டத்தின் தொடர்ச்சி தான் வந்து என்னது இந்த வேறு கழகம் சொல்றாங்க. அதாவது கண்டினியூஷன் தான் இது. அதோட கண்டினியூஷன் தான் இதுன்னு சொல்றது யாரு? ராசையா சொல்றாரு. ராசையா என்ன சொல்றாரு? இது வந்து மருது சகோதரர்களின் போராட்டத்தின் தொடர்ச்சின்னு சொல்றாங்க. It was a continuation of மருது சகோதரர்கள் ஸ்ட்ரகிள். மருது பிரதர்ஸ் ஸ்ட்ரகிள். It was a continuation of மருது சகோதரர்கள் ஸ்ட்ரகிள். மருது பிரதர்ஸ் ஸ்ட்ரகிள். சொல்றது யாரு? ராசையா. இவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இது வந்து 1806 கழகம் வந்து முடியும். ஒரு டைம் பாருங்க, டவுட் இருந்தா கேளுங்க. அப்படி ஃபர்ஸ்ட் 10th ஸ்கூல் புக் படிங்க. 10th புக் 11th புக் படிங்க. எதுக்குங்கிற பார்த்துலாம். அதாவது ரொம்ப வாஸ்டா ஃபர்ஸ்ட் இதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அது தெரிஞ்சுக்கலாம். நம்ம டேரக்டாக அங்கே போனீங்கன்னா அப்படின்னா இங்கே இருக்க ஸ்கூல் புக்கு தான் ஒரு 80% கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? அதுதான் வந்து பேஸ். ரெஃபரன்ஸ் புக் அப்படின்னா என்னன்னா அதுல வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கேட்குறாங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதா நான் சொல்கிறேன். டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ரெஃபரன்ஸ் புக்கெல்லாம் ஒரு 20% கொஸ்டின் தான் வரும். ஏதோ ஒரு கொஸ்டின் வந்து 1% 2% வந்து எக்ஸ்ட்ரா வந்து கேட்பான். இல்லைங்களா? அப்போ அதுக்காக வந்து அது இப்போதான் படிக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் சொன்ன வார்த்தை தான் அப்படின்ட்டு இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஃபாஸ்ட்டாக படிக்கும்போது ஓகே தான், ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட பாயிண்ட் நமக்கு ஞாபகம் இருக்காது. அது ஒரு பிரச்சனை இருக்குது.
அப்போ இதெல்லாம் நல்லா நீங்கள் படிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நீங்கள் படிக்கும்போது ஆடப் ஆகிட்டே இருக்கும். ஆனால் புக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன புக்கும் ஸ்கூல் புக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும். அதுதான் மெயின். சரியா? 10th புக்கு இதே நாங்கள் எழுதி போட்டோம் பார்த்தீங்களா, இதே பேரில் தான் அவங்க 10th புக்கே இருக்கும். early uprising against British rule. 10வது புக்கு சமச்சீர் கல்வி புக். சரிங்களா? இதில் வந்து 5வது லெசன் வந்து நம்ம 10வது லெசன் வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும். அதில் 6வது லெசனா 7வது லெசன் அப்படிங்க இருக்கும். சரியா? சரி பார்த்துக்கங்க. சமச்சீர் கல்வி புக். வேற என்ன படிக்கணும்? 11th புக்கில் இதே வார்த்தை இருக்கும். 11th புக்லேயும் இதே வார்த்தை இருக்கும். early uprising against British rule அப்படிங்கிறது 11th புக்கில் இருக்கும். அப்போ இது ரெண்டையும் படிச்சிங்கனாவே உங்களுக்கு நான் நடத்தின டாபிக் ஃபஸ்ட்டு நடத்திருப்போம் பார்த்தீங்களா, புலித்தேவர்லேருந்து நடத்தினானா அது எல்லாமே அந்த புக்கில் தான் இருக்க போகுது. இதில் அதுக்கும் பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் நல்லா ஃபஸ்ட் நோட்ஸ் நல்லா படிச்சுக்கணும். நோட்ஸில் இருக்கிற கொஸ்டின் தான் நோட்ஸில் இருக்கிறது தான் ஒரு 99% கொஸ்டின் வரப்போகுது. அதுதான் ஃபேக்ட். மீதிலாம் என்ன ஆகும்னா நான் சொன்ன கதை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கதையெல்லாம் உங்களுக்கு மறந்து போயிடும். இப்போ ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறம் மறந்துடும். அப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் நோட்ஸில் படிக்கும் போது தான் ஒரு சிலது சொல்லியிருப்பேன். நில சீர்திருத்தம் சொல்லியிருப்பேன், லேண்ட் ரிஃபார்ம் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த கதையெல்லாம் என்னன்னா இப்போ ஞாபகம் இருக்கும், ஒரு 10 நாள் ஞாபகம் இருக்கும், அப்புறம் மறந்து போயிடும். அப்போ அதுக்காக தான் நீங்கள் புக்கு அதை படிக்க சொல்கிறது. புக்கில் படிக்கும்போது என்னன்னா அப்பயும் மறந்துடும். அப்போ 2-3 டைம் புக்கு வந்து உங்கள் கையில் இருக்கும்போது நீங்கள் திரும்ப படிச்சு. சரியா? இப்போ இந்த புக்கு 2 தான் புக்கு. ஸ்கூல் புக்கு தான் ரெஃபரன்ஸ். ஸ்கூல் புக்கு அதை படிச்சிங்கன்னா 10th புக்கை நீங்கள் நல்லா படிச்சிங்கனாவே போதும். 10th 11th புக் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ரெஃபரன்ஸ் புக் வந்து நான் ஓகே சார் நல்லா படிச்சிட்டேன், நான் அந்த குரூப் 1 லெவலில் எழுத போகிறேன் அப்படின்னா நீங்கள் ரெஃபரன்ஸ் புக் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்போ நீங்கள் இது ஃபஸ்ட்டு நல்லா படிங்க. இது படித்து முடிச்சுட்டா அதாவது நான் சொல்கிறேன். சரியா? அடுத்து என்ன போகலாம்? அடுத்து என்ன நடத்தலாம்? திருக்குறள் இல்லை. அடுத்த டாபிக் என்ன ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஆஃப் தமிழ்நாடு. ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஆஃப் தமிழ்நாடு. ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஆஃப் தமிழ்நாடு. இது என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் 1855 1806 வரைக்கும் பார்த்து முடிச்சாச்சு. இடையில வந்து ஒரு சில பெரிய விஷயம் நடந்திருக்காது. இதுன்னு 1806 அப்புறம்லாம் இது நடந்திருக்காது. எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா 1852. 1852 இந்த பீரியட்லாம் என்னாச்சுன்னா ஃபுல்லாக வந்து என்னன்னா ஃபுல்லாக பெரிய மூட்டு வசூல் பண்ணிட்டு இருந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக கண்ட்ரோல் கொண்டு வராங்க. அதாவது நிர்வாகம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வரி மூட்டு வசூல் பண்ணிட்டு இருந்தவங்க என்ன பண்ணுறாங்க, நானே வந்து ஆட்சி பண்ணுற அளவுக்கு வந்து வளர்ந்துட்டே வந்துட்டு இருக்காங்க. 1852. இப்போ 1852 என்ன இருக்குதுன்னா இங்கே வந்து ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறாங்க. அது பேர் என்ன? சென்னை சுதேசி சங்கம். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. சென்னை சுதேசி சங்கம். சென்னை சுதேசி சங்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். எக்ஸாக்டா டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா February 26. February 26. கவுண்டர் யாரு? இதோட நிறுவனர் யாரு அப்படின்னா கஜ்லு லட்சுமி நரஸ் செட்டி. கஜ்லு லட்சுமி நரஸ் செட்டி. கஜ்லு லட்சுமி நரஸ் செட்டி அப்படிங்கிறது தான் ஃபவுண்டர். இந்த கொஸ்டின் கேட்பாங்க, நல்லா பார்த்துங்க. இதுக்குள்ள யார் இருக்காங்கன்னா சீனிவாச பிள்ளையா ஒருத்தர் இருக்காரு. இவருக்குள்ள யார் இருக்காரு? சீனிவாச பிள்ளையா ஒருத்தர் இருக்காரு. சீனிவாச பிள்ளைன்னு சொல்லுவாங்க.
ஆமா, சீனிவாச பிள்ளை, நரசு ரெட்டி, நரசிங்க ரெட்டி, கஜலு லட்சுமி, நரசு ரெட்டி. அடுத்து சீனிவாச பிள்ளைன்னு இருக்காரு. ஹார்லின்னு ஒருத்தர் பாருங்க, ஹார்லி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஹார்லி, ஹார்லி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இப்ப இந்த அமைப்பு அப்படின்னு எதுக்காக அப்படின்னா, என்ன பண்றாங்கன்னா அப்படின்னா, வரி வசூல் அதிகமா பண்ணிட்டே இருக்காங்க. வரி அடிக்கிறது அதிகமா போயிட்டே இருக்கு. மெட்ராஸ் மாகாணத்துல என்னன்னா வரி வசூல் பண்றது அதிகமா போயிட்டு இருக்கு. இப்ப இவங்க யார் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு வணிகர்கள், சரிங்களா, மெர்ச்சன்ட். அது மெர்ச்சன்ட் வணிக, இது வந்து ஒரு வணிகத்துக்காக ஏற்பட்ட சங்கம் தான். அவங்க உண்மை இப்போ வணிகர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சில பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைலாம் சரி பண்ணுறதுக்காக அமைக்கப்பட்ட அமைப்பு தான் இது. இப்போ வணிகர்கள் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, ஃபர்ஸ்ட் வணிகருக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அவங்க உரிமை என்ன இருக்குது, அதை நிலைநாட்டுறதுக்கு எடுத்துப்படுத்த அமைப்பு தான் இது. வணிகர்னா வணிகர் வேற விவசாயிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க 2 பேருக்கும் என்னென்ன பிரச்சனை இருக்குது. இது வந்து சுதந்திர போராட்டத்துக்கான ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு கிடையாது. என்னன்னா வணிகர்கள் அவங்க பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. நீங்கள் பிரிட்டிஷ்காரங்களை வெளியே போகும் சொல்கிற அமைப்பு கிடையாது இது. முன்ன பார்த்தா என்னது, அதை வந்து வெளியே துரத்துறதுக்கான அவங்க வந்து சண்டை போட்டாங்க. ஆனால் இவங்க என்ன அப்படின்னா, அவங்கள்ட்ட என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பொலைட்டாக, அதாவது அவங்க சொல்கிற விஷயத்த கேட்டுக்கிட்டு, இல்லை எங்களுக்கு இந்த விஷயம்லாம் வேணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சு கேட்குற ஆள். இப்போ எப்படி நாங்கள் கவர்மெண்ட் எடுத்து சண்டை போட மாட்டோம், கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ணி கொடுங்கன்னு கேட்போம். அப்போ அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு இவங்க மாறிட்டாங்க. இந்த மாதிரி மைண்ட் செட்டுக்குள்ள இவங்க இருக்காங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மாட்ரேட்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மாட்ரேட்னு சொல்லுவாங்க, இதவாதிகள் சொல்லுவாங்க. இதெல்லாம் சும்மா நம்ம நாலேஜுக்கு தான், புக்கில் இந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். சரிங்களா? அப்போ இது எதுக்காக அமைக்கப்பட்டது அமைப்பு? வணிக உரிமைக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. ஃபர்ஸ்ட் அது விவசாய நலன், இங்கிலீஷ் சொல்றாங்க எழுதிக்கலாம். விவசாய நலன் மற்றும் விவசாய நலன் மற்றும் வணிகர்கள் நலன். வணிகர்கள் நலனுக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. அசோசியேஷன் ஃபார் ஃபார்மர்ஸ் அண்ட் மெர்ச்சன்ட்ஸ் வின். ஃபார்மர்ஸ் அண்ட் மெர்ச்சன்ட் வெல்ஃபேர், விவசாய நலன் மற்றும் வணிக நலனுக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷன் ஃபார் building the rights. உரிமைகளை நிலைநாட்ட ஏற்படுத்தப்பட்ட முதல் அமைப்பு. உரிமைகளை நிலைநாட்ட ஏற்படுத்தப்பட்ட முதல் அமைப்பு என்னன்னா இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தான். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, டார்ச்சர் ஆக்ட் இருக்கு. டார்ச்சர் ஆக்ட் அப்படி ஒரு சட்டம் இருக்கு. இது என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தான், வரி வசூல் பண்றது அப்படிங்கிறது எந்த இதையும் பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து விவசாயம் பண்றாங்களா, இல்லை அவங்களுக்கு வந்து லாபம் வருதா நட்டம் வருதா எதையும் கண்டுக்க மாட்டாங்க. இல்லை பஞ்சமே ஏற்பட்டிருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அதை பற்றி பொருட்படுத்தவே மாட்டாங்க. எனக்கு தேவை காசு வேணும், வரி வசூல் பண்ணணும். அது வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இது பேர் தமிழ்ல சித்திரவாத சட்டம். சித்திரவாதை சட்டம்.
டார்ச்சர் ஆக்ட், தமிழ் இங்கிலீஷில் என்னது டார்ச்சர் ஆக்ட், சித்திரவதை சட்டம். சட்டம் எப்போ போடப்பட்டதா? சட்டம் போடப்பட்டிருப்பாங்க. இவங்க என்ன 1856 56 எகென்ஸ்ட் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. எகென்ஸ்ட் ஸ்ட்ரகிள் எதிராக போராட்டம் பண்ணுறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்க? போராட்டம் பண்ணுறாங்க. சட்டம் வந்து நீக்க போடணும், சட்டம் வந்து நீக்க போடணும் அப்படிங்கிறது போராட்டம் பண்ணுறாங்க. இதுக்காக ஒரு கமிஷன் போட்டிருப்பாங்க. அந்த கமிஷன் பேர் என்னது? டார்ச்சர் கமிஷன், சித்திரவதை ஆணையம், டார்ச்சர் கமிஷன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. எதுக்காக போட்டிருக்கா அப்படின்னா, இந்த மாதிரி உண்மையான பிரச்சனை நடந்துட்டு இருக்கா அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக போட்டிருக்காங்க டார்ச்சர் கமிஷன் அப்படின்னு. சித்திரவதை ஆணையம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சித்திரவதை ஆணையம் போட்டிருக்காங்க. மேல் நடக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. இதுக்கப்புறம் என்னன்னா, இந்த இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த சட்டம் வந்து ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க, திரும்ப பெறப்பட்டிருக்கும். சட்டம் வந்து திரும்ப பெறப்பட்டிருக்கும், திரும்ப பெறப்பட்டிருக்கும், திரும்ப வந்து வாங்க ரிப்பீல் பண்ணிடுவாங்க, நீக்கப்பட்டிருக்கும். சட்டம் வந்து நீக்கப்பட்டிருன்னு வச்சு எழுதி ஒரு சட்டம் போட்டு இந்த சட்டம் அதுக்கப்புறம் வந்து நடைமுறை இல்லை அப்படின்னு இருப்பாங்க. நடைமுறையில் இதுக்கப்புறம் இருக்காது சரியா. அப்போ என்ன வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1852 பிப்ரவரி 26 பிப்ரவரி 26 சட்டம் உருவாக்கியிருப்பாங்க. அடுத்ததுல என்ன ஆகுனா, சட்டம் இதுக்கப்புறம் வந்து இந்த கதிலர் அரசு இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து இறந்து போயிடுவார். இறந்து போனதுக்கப்புறம் இந்த இந்த அமைப்பு அப்படிங்கிறது சரி நோக்கி வந்துட்டே இருக்கும், அதாவது செயல் வந்து போயிட்டே இருக்கும். அப்போ தான் என்ன ஆகுனா 1884 மெட்ராஸ் மகாஜன சபா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. 1884 என்ன ஆகுனா மெட்ராஸ் மகாஜன சபா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. மெட்ராஸ் மகாஜன சபா அப்படின்னு மகாஜன சபா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. மகாஜன சபா, மெட்ராஸ் மகாஜன சபா. அது கூட என்ன பண்ணியிருப்பாங்க, அது மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. மெட்ராஸ் மகாஜன சபா கூட மெர்ஜ் பண்ணிடுவாங்க. 1852 ஆரம்பித்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படிங்கிறது எது கூட மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இணைக்கப்பட்டது அப்படின்னா மெட்ராஸ் மகாஜன சபா, மദ്രാஸ் மகாஜன சபா அப்படின்னு சொல்லுவோம். மദ്രാஸ் மகாஜன சபா. இந்த இடைப்பட்ட காலத்தில் என்னன்னா ஒரு சில விஷயம் நடந்திருக்கும் சரிங்களா. 1852 இதை பற்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்னன்னா 1887 1887 என்னன்னா டி. முத்துசாமி. அந்த முத்துசாமி அப்படிங்கிறது என்ன பண்ணாருன்னா உயர்நீதிமன்ற நீதிபதி ஆவார். உயர்நீதிமன்ற நீதிபதி, ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆவார். மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆவார். மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆவார். இதுல ஒரு ஜட்ஜ் ஆனதை பார்த்துட்டு என்னன்னா, அந்த பிரிட்டிஷோட பத்திரிகை இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களாம் விமர்சனம் பண்றாங்க. அவங்களாம் என்ன பண்றாங்க, விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே இங்க இருக்க சில படிச்சவங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, எஜுகேட்டர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் அந்த பேப்பரை படிச்சு என்னன்னா ஒரு நீதிபதி வந்து ஆயிருக்காரு, அவர் புகழ்ந்து பேசாம அவங்க விமர்சனம் பண்றாங்களே அப்படின்ட்டு அவங்களுக்கு சந்தேகம் இருக்க ஆரம்பிச்சு. 1887 அப்பதான் புரிய ஆரம்பிக்குது, இந்த பத்திரிகை எழுதுறது எல்லாமே பிரிட்டிஷ்காரங்க எழுதுறாங்க. இந்த பத்திரிகை எழுதுறது எல்லாமே பிரிட்டிஷ் அபிஷியல்ஸ் எழுதுறாங்க. அப்போ அவங்க என்னன்னா அவங்களுக்கு வந்து எப்பயுமே என்ன போக்குன்னா, நம்ம தான் சுப்ரியர், நம்ம தான் வந்து சுப்ரியர், நம்ம கீழே தான் மற்றவங்களா அப்படின்ட்டு அவங்க ஒரு மைண்ட் செட் இருக்கும். அப்போ இவர் ஒருத்தர் மெட்ராஸ் மாகாணத்துலேருந்து ஒரு நீதிபதி ஆனதை அவங்களுக்கு வந்து பிடிக்கல. என்ன பண்ணாங்கன்னா கலாச்சி ஃபுல்லாக எழுதிட்டு இருக்காங்க. அப்போதான் தெரிய வருது, நமக்கான பத்திரிகை கிடையாது இது, இதனால நான் படிச்சுட்டு இருக்கிறது நமக்கான பத்திரிகை கிடையாது. அப்போதான் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. உடனே என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஜி. சுப்பிரமணியர் ஐயர் அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அவர் அதுக்கப்புறம் என்னன்னா 1878 ஜி. சுப்பிரமணிய ஐயர் அவர் என்ன பண்ணுறாருன்னா தி ஹிந்து அப்படிங்கிற பத்திரிகை ஆரம்பிக்கிறாரு. ஜி. சுப்பிரமணியர் அப்படி என்ன பண்ணுறாரு, தி ஹிந்து அப்படிங்கிற பத்திரிகை ஆரம்பிக்கிறாரு. இதை கேஸ் பேர்லாம் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மெமரி பண்ணுறதுக்காக தான், வேற எதுவும் கிடையாது. ஜி. சுப்பிரமணியம் அப்படின்னா யார் என்னன்ட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். சுப்பிரமணிய ஐயர்னா ஓகே இவரு அப்படின்ட்டு உங்களுக்கு தெளிவாக வரும்.
அதுக்காக தான் அந்த வார்த்தைங்கிறது வேற எதுவும் கிடையாது. ஏ சுப்பிரமணிய ஐயர். ஜி சுப்பிரமணிய ஐயர் அவர் தான் என்ன பண்றாரு, இந்த ஹிந்து அப்படிங்கிற பத்திரிகை ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாரு. அவர் கூட சேர்ந்து என்னன்னா வீரராகவாச்சாரியார், வீரராகவாச்சாரியார் வச்சு வீரராகவாச்சாரியார் அவர் தான் என்ன பண்றாங்கன்னா 2 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் இருப்பாங்க, இவங்க முக்கியமானவங்க 2 பேர் இந்த ஹிந்து அப்படிங்கிற பத்திரிகை ஆரம்பிக்கிறாங்க. சரி, இதுக்கப்புறம் வந்து 1891 சுதேசமித்திரன் அப்படிங்கிற பத்திரிகை ஆரம்பிக்கிறாங்க. சுதேசமித்திரன் அப்படிங்கிற பத்திரிகை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து என்னன்னா ஒரு பருவ மந்த்லி மேகசினா இருக்கு, ஒரு பருவத்துல தான் இருக்கு. சீசனல் மேகசின் வந்து சூப்பர் மேகசின். ஜி சுப்பிரமணிய ஐயர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, தி ஹிந்து அப்படிங்கிற பத்திரிகை ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து வந்து என்னன்னா சுதேசமித்திரன் அப்படிங்கிற பத்திரிகை ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஒரு சீசல் பருவங்களா இருக்கு. அதுக்கப்புறம் 1899 என்ன ஆகுதுன்னா டெய்லி கொண்டு வருவாங்க. சுதேசமித்திரன் அப்படிங்கிறது டெய்லி வரும், டெய்லி நியூஸ் பேப்பரா வரும். டெய்லி நியூஸ் பேப்பரா நம்ம இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. சுதேசமித்திரில் வந்து இவரு துணை ஆசிரியராக இருப்பார், எடிட்டராக இருப்பார். யாருன்னா சுப்பிரமணிய பாரதியார் வந்து எடிட்டராக இருப்பார். சுதேசமித்திரன்ல பாரதியார் என்ன பண்ணிருக்காங்கன்னா எடிட்டராக இருப்பார், துணை ஆசிரியர். வேற என்ன பத்திரிகை, இதுக்கப்புறம் வந்து என்னென்ன பத்திரிகை வர ஆரம்பிக்குதுன்னா இதெல்லாம் கொஸ்டின் ரொம்ப முக்கியங்க. இந்த பத்திரிகை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. தி ஹிந்து பத்திரிகை யார் எதுனா அப்படின்னா சுதேசமித்திரன். அவர் ஆசிரியர் யாரு, ஃபவுண்டர் யாரு அப்படின்னா சுப்பிரமணிய ஐயர். சுதேசமித்திரன் அப்படிங்கிற பத்திரிகையோட ஃபவுண்டர் யாரு, ஜி சுப்பிரமணிய ஐயர். தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பத்திரிகை இருக்கு, ஜி சுப்பிரமணிய ஐயர் தான். தமிழ்நாடு அதுல வந்து எடிட்டரா இருப்பாரு யாரு, சுப்பிரமணிய பாரதியார். எடிட்டர் அப்படின்னா ஆசிரியர், துணை ஆசிரியர்னு சொல்லுவாங்க. துணை ஆசிரியர் யாரு, பாரதியார் இருக்கும். ஆனா அவரோட பத்திரிகை கிடையாது, கிடையாது. அவர் பத்திரிகை இந்தியா விஜயா இருக்கும். தமிழ்நாடு பத்திரிகை அப்படிங்கிற ஆசிரியர் யாரு, இதோட ஃபவுண்டர் யாருன்னா வரதராஜன் நாயுடு. வரதராஜலு நாயுடு. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும், சரியா? கொஸ்டின் கேட்பாங்க, அந்த பத்திரிகை வச்சுட்டு யாரு ஆசிரியர்னு கேட்பாங்க. வரதராஜலு நாயுடு. அடுத்து வந்து என்னன்னா தேசபக்தன். திரு கல்யாண சுந்தரம், திருவிக்கா, வரதராஜன் நாயுடு. பெண்டிங் மிஸ்டேக் எல்லாம் பிரச்சனை இல்லைங்க, நீங்க அந்த வார்த்தை நல்லா வச்சுட்டா போதும். அதெல்லாம் ஒரு இங்கிலீஷ் போடு. சுதேசமித்திரன் சுதேசமித்திரன் சொல்றீங்க. தேசபக்தன் வந்து திருவிக்கா. தேசபக்தன் அப்படிங்கிறது திருவிக்கா. அது வந்து என்னன்னா இந்தியா விஜயா சக்கரவர்த்தினி, இதெல்லாம் யாராவது இருப்பானா பாரதியார் எழுதிங்க. இந்தியா விஜயா சக்கரவர்த்தினி அப்படிங்கிறதுலாம் எழுதியிருப்பார். யார் எழுதியிருப்பாருன்னா பாரதியார். சூரிய உதயம் கேள்விப்பட்டிருங்க. சூரிய உதயம் ஒரு பாரதியார். அவரு
சொல்லி அந்த பாரதியார் தான் துணை ஆசிரியராக இருப்பார். அவர் எழுதியிருக்க முடியாது, துணை ஆசிரியராக இருப்பார். சூரியோதயம் வந்து யாரோட பத்திரிக்கை? ஆலம்பாடு சூரியோதயம். அது வந்து நீலகண்ட பிரம்மச்சாரியோட பத்திரிகை. நீலகண்ட பிரம்மச்சாரியான ஒரு தடவை நீலகண்ட பிரம்மச்சாரின்னு ஒரு தடவை அவரோட பத்திரிகை சூரியோதயம். அதை வந்து இவர் வந்து ஆசிரியராக இருந்திருப்பார். யாரும் பாரதியார். எப்படி சுத்தசமுத்திரில் ஆசிரியராக பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருப்பார். இவரோட உருவாக்கின பத்திரிகை அப்படிங்கிறது இந்தியா விஜயா, சக்கரவர்த்தினி, பாலபாரதம். பாலபாரதம் இந்த பாலபாரதம் அப்படிங்கிறது ஒரு ஆங்கில பேப்பர், இங்கிலீஷ் பேப்பர். எழுதுனது பாரதியார் தான். எழுதுனதும் பாரதியார். பாலபாரதம் அப்படிங்கிறது இங்கிலீஷ் பேப்பருங்க. அதை எழுதுனதும் பாரதியார் தான். விஜயா, இந்தியா, சக்கரவர்த்தினி. இந்த சக்கரவர்த்தினி அப்படின்னா உமன்ஸ்க்கான பேப்பர், நியூஸ் பேப்பர் தாங்க எல்லாமே. அதான் பிரிண்ட் பண்ணுறது தான், எழுதி தான் பிரிண்ட் பண்ண முடியும். அந்த காலத்தில் பிரிண்டிங் எல்லாம் வந்திருக்காது. எழுதி வந்து ஜெராக்ஸ் போட்டு அமைச்சிருவாங்க. பிரிண்டிங்லாம் ஒரு சில இடத்துல வந்துருக்கும். அதெல்லாம் செலவு அதிகமாக ஒரு சில ஒரு இருக்கும். நமக்கு அந்தளவுலாம் தேவையில்லை. நமக்கு இந்த பேர் கொடுத்து யாரும் கேட்க போகிறாங்க, அவ்வளோதான். சக்கரவர்த்தினி அப்படிங்கிறது மகளிருக்கான இதழ். மகளிர் பற்றி தான் இருக்கும். அது அடுத்த கிளாஸில் பார்ப்போம். டைம் ஆயிடுச்சு, 2 நிமிஷம் தான் இருக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ.